வணக்கம் எல்லாருக்கும். இது வந்து இந்த செஷன்ல எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா, யூடியூபோட பேசிக்கா ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்றது, ஒரு வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்றது, அதோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரின்றத நாங்க பார்க்க போறோம். உங்களுக்கு மேலதிகமா ஏதாவது வேணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த chat செஷன்ல போட்டுக்கொள்ளுங்க. என்ன டவுட்டா இருந்தாலும் ஓகே. ஒரு 8:30க்குள்ள இந்த செஷன முடிக்கணும். அந்த வகையில சரி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இப்ப யூடியூப பத்தி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரியுமன்றத சொல்லுங்க. யூடியூப் எப்படி ஆரம்பிச்சதுன்றதுலருந்து நாங்க போகலாம். யாருக்காவது தெரியுமா? சரி, ஓகே. யூடியூப் எப்படி ஸ்டார்ட் ஆனதுல இருந்துட்டு போவோம். முதல்ல வந்து யாருக்காவது யூடியூபோட எப்படி ஸ்டார்ட்டிங் இருந்ததுன்றது யாருக்காவது தெரியுமா? யூடியூப்ன்ற இது வரக்கு முன்னமே கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி இருந்தது. ஷேர் யுவர் வேர்ல்டுன்னு சொல்லி இருந்தது. மெட்டா கஃபே, பண்டோரா டிவி, ஸ்டூபிட் வீடியோஸ், விமோன்னு சொல்லி ஏற்கனவே கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் இருந்தது. இதுலேருந்து யூடியூப் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள வந்து ஃப்ரீயா செஞ்சது. அதாவது வந்து பேண்ட்வித் இஷ்யூஸ் எல்லாம் முந்தி இருந்தது. இப்ப மாதிரி முந்தி வந்து அதிகளவான பேண்ட்வித் எல்லாம் இருக்கு. இத நாங்க ஒரு ஃபைல் அப்லோட் பண்றேன்னு சொன்னாலே அதிகளவான நேரங்கள் போகும். அப்ப வீடியோ ஃபைல்ன்றது வந்து அதிகளவா கெப்பாசிட்டி இருந்தது. அந்த நேரங்கள்ல இன்டர்நெட்ஸுமே பெருசா எல்லாருமே அக்சஸ் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. அந்த டைம்ல வந்து இந்த அப்லோட் லிமிட் இருந்தது. மற்றது ஏவிஐ மற்றது எம்பிஜி அந்த ஃபைல்ல தான் நாங்க அப்லோட் பண்ணலாம்ன்ட்டு இருந்தது. அப்போதைக்கு ஷேர் வேர்ல்டுன்றது வந்து ஓரளவு நல்லா ஓடிக்கொண்டிருந்தது. ஆனா அவைன்ற வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல வடிவா இருக்கையில, அதாவது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கையில, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்ததால தான் யூடியூப் வந்து சக்சஸா வந்ததுன்னே சொல்லலாம். யூடியூப் வந்து ஸ்டார்ட்ல ஆரம்பிக்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டிங் பிளாட்ஃபார்மா தான் நான் வந்து ஆரம்பிச்சவ. அதோட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப நாங்க வந்து ஒரு டொமைன வாங்கி தான் நாங்க ஒரு வெப்சைட்டே ஹோஸ்ட் பண்ணி ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி அத ரன் பண்றதுக்கு அதிக அளவான செலவு எடுக்கும். அ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த youtube.com என்ற இந்த வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணினது வந்து பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டேல வந்து குறிப்பா 2005லயே வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டேன். அப்பேக்க வந்த பிளாட்ஃபார்ம்ன்ற வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டிங் பிளாட்ஃபார்ம். இந்த இதுல படம் போட்டிருக்கு தானே, அது மாரி தான் இருந்தது. ஆ அப்பைக்கு வந்து குறிப்பிட்டு சொல்றேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, PayPalல வொர்க் பண்ண எம்ப்ளாயீஸ் வந்து அதிகளவா அந்த அதிலிருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ வச்சுக்கொண்டு அவன் வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா, அந்த PayPalல இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியால வந்துட்டு, அதிகளவான வேற வேற தங்களோட ஓனாவே பிசினஸ்கள செய்ய வலிக்கிட்டணும். அந்த வகையில அதில இருந்து வெளியில வந்த ஒரு 3 பேர் தான் இந்த யூடியூப்ன்றதையுமே ஆரம்பிச்சது. அவையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் சென், அதே மாதிரி ஹார்லி என்றவர், ஹரிம் என்றவர். இதுல வந்து இந்த ஹரிம் என்றவர் வந்து நாங்க பார்க்க போறோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்ப பொறுத்தவரைக்கும் யாரு முதல்ல வீடியோ அப்லோட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அத ஸ்டார்ட் பண்ணின ஒருத்தர் தான். கிட்டத்தட்ட அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மீ அட் த ஜூன்னு சொல்லி ஒரு பேர்ல இப்பவுமே இருக்குது. அந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டா அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோ. அதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோகோ இருக்கு தானே, இந்த யூடியூப் என்ற இந்த லோகோ, அத டிசைன் பண்ணது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்லி என்றவர். அதுக்கு பிறகு அதுக்கு இப்ப நாங்க ஒரு வெப்சைட் ஒண்ணு செய்றோம். அது வந்து எப்படி அது ஃபங்ஷன் ஆகணும். இப்ப எல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருப்போம். அல்கோரிதம்னு சொல்லி யூடியூப் அல்கோரிதம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்ல ஒரு பேசிக்கா தான் இருந்திருக்கும். இனிஷியல் ஸ்டேட்ல இருக்கைக. அந்த வகையில அத வந்து செஞ்சவை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்லியும், ஷேன் என்றவரும் தான். ஷேன் என்றவரும் தான். 2 பேரும் தான் செஞ்சவ. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொன்ன வீடியோவ பார்த்துட்டு வருவோம். மீ அட் த ஜூன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ தான் வந்தது. நீங்களுமே அந்த வீடியோஸ் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு வீடியோ தான் அப்லோட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு முன்ன. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 324 மில்லியன் வியூஸ் இப்ப வரைக்குமே போயிருக்கு. இவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் என்றே சொல்லலாம். ஒரு சேனலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, பேசிக்கா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். எப்ப ஸ்டார்ட் பண்ணினது, எந்த கண்ட்ரில ஸ்டார்ட் பண்ணது, இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு இருக்கலாம். எல்லா பேசிக்குமே தெரிஞ்சதுன்றாலே, சரி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. மற்றது நீங்க கேட்க வேண்டிய கேள்விகளையுமே நீங்க ரைஸ் பண்ணிக்கொள்ளலாம். சாட் செஷன்ல போட்டுக்கொள்ளுங்க. அப்படியே மேற்கொண்டு ஸ்லைட பார்ப்போம். மற்றது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற மாதிரி அதிகளவான ஃபெசிலிட்டீஸ் இல்ல. அதே நேரத்தில அடாப் ஃபிளாஷ் பிளேயர நாங்க வச்சிருந்தா தான் நாங்க வீடியோஸ அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நான் முதலே சொல்லியிருப்பேன். இந்த பேண்ட்வித் பிரச்சனை, அப்லோட் லிமிட்டேஷன் அதுகள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லி, அத எப்படி யூடியூப் வந்து ஓவர் கம் பண்ணி பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாவே விட்டது. அதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்றது, டவுன்லோட் பண்றது எல்லா செஷனுமே அந்த ஃப்ரீயாவே செஞ்சது. அடாப் ஃபிளாஷ் பிளேயர் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, நீங்க முதல்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸ்டார்ட்டிங்ல சின்ன வயசுல அந்த ஃபிளாஷ் பிளேயர வச்சு அனிமேட் எல்லாம் பண்ணிக்கொள்ளலாம். அந்த ஃபிளாஷ் பிளேயர் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களால ஒரு வீடியோவ அப்லோட் பண்ண முடியும். அதே நேரத்துல ஆன்லைன்ல வச்சுக்கொண்டு ஈஸியா ப்ளே பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்த அப்பேக்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதுதான் மற்ற பிளாட்ஃபார்ம். நான் முதல் சொன்ன பிளாட்ஃபார்ம்ல இருந்து இத வந்து இந்த இதுல நான் சொல்லியிருக்கேன். ஷேர் யுவர் வேர்ல்ட், மெட்டா கஃபே இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து யூடியூப தனித்துவமா கொண்டு வந்ததுல இந்த அடாப் ஃபிளாஷ் பிளேயரும் உண்டு. அதே நேரத்துல வீடியோஸுமே நாங்க அன்லிமிட்டடா அப்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. சரி, இப்ப வந்து ஒரு யூடியூப பேசிக்கா ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி சேனல் செய்ற மாதிரி பெர்மிஷன் எடுக்கணும். அப்படியான விஷயங்கள் எதுவுமே இல்ல. சாதாரணமா ஒரு Gmail இருந்தாலே உங்களால ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். யாருக்காவது Gmail எப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்றது, அடுத்த Google AdSense சம்பந்தமா உங்களுக்கு தெரியாட்டி சொல்லிக் கொள்ளுங்க.
ஏன்டா இப்ப Gmail ஸ்டார்ட் பண்ற தெரியாட்டிக்கு நான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதுக்காக Gmail ஸ்டார்ட் பண்ற தெரியும்னு யாராவது சொன்னீங்கன்னா, நான் ஓகே எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா, நான் அடுத்த கட்டத்துக்கு சேனல் எப்படி கிரியேட் பண்றதுக்குன்னு டைரக்டாவே போய்க்கொள்ளலாம். யூடியூப் கிரியேட் பண்றதுக்கு ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு Gmail இருந்தாலே காணும். ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதுக்கு சாதாரணமா ஒரு மெயில் இருந்தா காணும். மெயில் கிரியேட் பண்றதுல இருந்து அப்படியே சொல்றேன். Gmail கிரியேஷனுக்கு உங்களுக்கு பெருசா எதுவுமே தேவைப்படாது. உங்களோட பேசிக் டீடைல்ஸ குடுத்தீங்கன்னாலே சரி. இதுல நீங்க சைன் இன் அடிச்சிட்டீங்கன்னா சரி. இதுல கிரியேட் அக்கவுண்ட் இதுல இருக்குதாங்க. நார்மலா ஒரு Gmail எப்படி சைன் இன் பண்ணுவீங்களோ, அதுக்கு போயிட்டு சாதாரணமா கிரியேட் அக்கவுண்ட் குடுத்தா, இதுல ஃபார் மை பெர்சனல் யூஸ், ஃபார் மை சைல்ட், ஃபார் வொர்க், ஃபார் மை பிசினஸ் இருக்கு. சாதாரணமா நாங்க ஒரு பெர்சனல் யூஸா குடுத்தோம்னாலே சரி. பேசிக் டீடைல் எங்களோட நேம் இது ஆப்ஷனல் தான். இது வந்து நீங்க குடுத்துக்கொள்ளலாம். அடுத்து நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா, சாதாரணமா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அடுத்தது எந்த இயர் குடுத்துட்டு ஜெண்டர் கேட்கும். அத குடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் குடுத்துட்டோம்னா சரி. இதுல யூசர் நேம் கேட்கும். சாதாரணமா யூடியூப்க்குன்னு நீங்க ஒரு Gmail செய்றீங்கன்னா, இது முக்கியமான விஷயம். ஆ ஒரு யூடியூப்க்குன்னு சொல்லி நீங்க ஒரு மெயில் ஒன்று செய்றீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மெயில் வந்து வேற எங்கேயுமே குடுத்துருக்க கூடாது. அதாவது அந்த மெயில் வந்து யூடியூப்க்கு மட்டும் தான் இருக்கணும். உங்களோட பெர்சனல் யூஸுக்கோ, இல்லாட்டி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கோ, ஆ இப்ப ஒரு ப்ராடக்ட் ஒன்று பை பண்றீங்கன்னா, AliExpressல எதுக்குமே நீங்க குடுத்துறாங்க என்னன்னு சொன்னா, உங்களோட Gmail மட்டுமே காணும். உங்களோட யூடியூப் சேனலை ஹேக் பண்றதுக்கு இப்ப அண்மை காலமா கிட்டத்தட்ட ரஷ்யாவில இருந்து சொல்லி ஸ்ரீலங்காவும் சரி இந்தியாவிலும் சரி வில்லேஜ் ஃபுட் குக்கிங் சேனல் எந்த உட்பட கனவே இந்த சேனல் வந்து ஹேக் ஆனது. ஆனா ஹேக் ஆனா நீங்க திருப்ப எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அந்த டைம் வந்து கொஞ்சம் சில பேருக்கு கன நாள் போகும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டு பிட்காயின் சம்பந்தமான கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான வீடியோஸ் அவங்க அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. அப்லோட் பண்ணா சேனல் டெர்மினேட் ஆயிடும். உங்கள்ட்ட எந்த வித பெர்மிஷனுமே இல்லாம அது பெரிய சேனலா இருந்தாலுமே டெர்மினேட் ஆயிடும். அதனால இந்த மெயில வந்து வேற எந்த இடங்களையுமே கொடுத்துக்கொள்ளாங்க. சாதாரணமா இப்படி பேசிக்கான உங்களோட நேம குடுக்காம, வேற ஏதாவது நேம குடுத்து ஒரு சேனலுக்கான மெயில கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அது ரேண்டமா என்ன மெயில எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே. சாதாரணமா உங்களோட யூடியூப் சேனல் கஜன் வ்ளாக்ஸ் இருக்குன்னு சொன்னா, அந்த நேம ரெஃபர் பண்ணி எதுவுமே குடுக்காம, வேற ஏதாவது ஒரு நேம குடுத்துக்கொள்ளுங்க. குடுத்துட்டு சாதாரணமா கிரியேட் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் குடுத்துட்டீங்கன்னா, ரேண்டமா அந்த பாஸ்வேர்ட் குடுத்துட்டீங்கன்னா, சரி அவ்வளவுதான். Gmail கிரியேட் ஆயிரும். ஆ ஓகே. இதுல ரிகவரி இமெயில் கேட்கும். இத குடுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணலாம். கடைசியா செஞ்சு கொள்ளலாம். ஓகே அவ்வளவுதான். Gmail பேசிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு பிறகு உங்களோட Gmailல பேக்கப் அது எல்லாமே எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்டா அதுல பேக்கப்பும் கட்டாயமா தேவைப்படும். ஓகே. Gmail கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப அடுத்த கட்டமா Gmail கிரியேட் பண்றதுக்கு யூடியூப் கிரியேட் பண்றதுக்கு எங்களுக்கு அடுத்ததா Gmail வேணும். பேசிக்கா சொல்லிட்டேன். அடுத்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நேம் வேணும். நல்ல நேம்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு யூடியூப் சேனல கிரியேட் பண்ணிட்டு 3 வேர்ட்ஸ்ல வச்சுக்கொள்ளுங்க. 3 வேர்ட்ஸ், அடுத்தது 2 வேர்ட்ஸ், இல்லாட்டிக்கு ஒரு சிங்கிள் வேர்ட்ஸ். அதாவது 3 வேர்ட்ஸ்ல வச்சுக்கொள்ளலாம், இல்லாட்டிக்கு 2 வேர்ட்ஸ கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம், இல்லாட்டிக்கு சிங்கிள் 1 வேர்ட்லயே வச்சுக்கொள்ளலாம். ரெக்கமெண்ட் பண்றது 1 வேர்ட் இல்ல 2 வேர்ட். பேசிக்கா யூனிக்காவும் இருக்க வேணும். யூனிக்ன்னு சொன்னா உங்களோட என்ஐசி மாதிரி. உங்களோட என்ஐசி வந்து உங்களுக்கு உரியது மட்டும் தானே. அதே மாதிரி இப்ப எனக்கு கஜன் என்ற பேர்ல உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். இப்ப எல்லாருமே கஜன் வ்ளாக்ஸ் வச்சிருக்கணும். அது வந்து சர்ச்ல இதன்றதுக்கும், மற்றது உங்களோட சேனல எல்லார்ட்டையும் கொண்டு ரெக்கமெண்ட் பண்றது. அதாவது இப்ப நீங்க சர்ச் பண்ணிக்க சரி, யூடியூப்பும் உங்களோட சேனல வேற யாருக்கு காட்டுறதுலயும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. அதால வந்து எப்பயுமே உங்களோட சேனல் நேம செய்யக்குள்ள பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கொள்ளுங்க. அடிக்கடி சேனல் மாத்துற அதுகள் எதுவும் வச்சுக்கொள்ளாதீங்க. நானுமே அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்ப வரைக்குமே சேனல் நேம் சர்ச் பண்ணா இந்த ரெக்கமெண்டேஷன்ல வராததுக்கு ஒரு ரீசன் அதுவும் உண்டு. சிங்கிள் வேர்ட்ல வச்சுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாங்க ஒரு 4, 5 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். அத பாப்போமா? இதுல பார்த்தோம்னா சரி, இந்த கென் எப்ரோட்ன்றா மற்றது இந்த நீங்க ஒரு பேர் ஒரு பேர் வைக்கையே நீங்க அந்த பேர்ல ஒரு அர்த்தம் உள்ளதா வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ஒரு டிராவல் சம்பந்தமா வைக்க போறீங்கன்னா, இந்த இவர் பாத்தீங்கன்னா கென் எப்ரோட்ன்னு வச்சிருக்காரு. இவர்ட்ட சேனல்ல பார்த்தோம்னா எப்படியும் டிராவல் வீடியோஸ் தான் இருக்கும்ன்றது அந்த பேரை பார்த்தோன்னே தெரியும். எப்ரோட்ன்றா வெளிநாடுன்னு அர்த்தம். கென்ன்றது அவரோட பேர். ஓகேவா? அப்படி உங்களோட பேர்கள் வைக்கலே கொஞ்சம் நல்ல பேர் வச்சுக்கோங்க. இது தமிழ் ட்ரிக்கர். மற்றது சில முந்தி சேனல் கிரியேட் பண்ணிக்க நீங்க வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னா, அந்த சேனல் கிரியேட் பண்ணிக்கே அதிலேயே நேம வச்சுக்கொள்ளலாம். இப்ப தமிழ்ன்றது எப்பயுமே எல்லாருமே சர்ச் பண்ற விஷயம். இப்ப ஹவ் டு இன்ஸ்டால் விண்டோஸ் இன்னன்னு அடிச்சா இங்க தமிழ் வரும். இந்த தமிழ்ன்னு வருது தானே. அப்ப எல்லாருமே இந்த தமிழ்ன்ற கீவேர்ட அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் வச்சத அது அப்பேக்க. அதே மாதிரி அல்கோரிதம நாங்க பிரெடிக்ட் பண்ணவே இல்ல. அல்கோரிதம்னு சொன்னா இந்த யூடியூப் ஃபங்ஷன் ஆறது எப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமுமே அந்த அது தொழிற்படுற முறைமைக்கு ஒன்று எழுதியிருப்பாங்க அந்த சாஃப்ட்வேர் கோட். அத வந்து மாத்தி கொண்டிருப்பாங்க. அதனால வந்து அத நாங்க பிரெடிக்ட் பண்ணல. ஆனா சின்ன சின்ன ஹேக்ஸ்கள் இருக்கு. இப்ப ஒரு பெரிய யூடியூபர நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இப்ப ட்ரேடிங் அதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன செய்வோம்னா இன்னொரு ஆள் வந்து வடிவ அனலைஸ் பண்ணி செய்வேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அத சக்ஸஸா போய் என்ன செய்யணும்னா, அவரோட ஐடியாஸ் இப்ப அவர் வந்து ஒரு ட்ரேட் பண்ற ஒரு விஷயத்தையே நாங்களே அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நீங்க செய்யலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கு வரைக்குமே ஸ்ரீலங்காவில சரி, தமிழ்ல சரி, ஆ ஒரு கன்டென்ட் அதாவது வந்து இப்ப டிராவல்ஸ் பார்த்துக்கொள்ளலாம், குக்கிங் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி வேற வேற நீச் இருக்கு தானே. அந்த நீச்ல இதுவரைக்குமே
ஸ்டார்ட் பண்ணாத எத்தனையோ கண்டென்ட் இருக்கு, இங்கிலீஷ்ல செய்வாங்க. அதை வந்து நாங்க அப்படியே தமிழுக்கு பார்த்தாலே யூடியூப்ல நாங்க சக்ஸஸ் ஆகிக்கொள்ளலாம். சரி, நாங்க டாபிக் இப்படி வெளியில போறோம். இப்போ ஸ்டார்டிங் இப்போ எப்படி கிரியேட் பண்றோம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ நேம் வச்சுட்டோம். நேம் வச்ச பிறகு எங்களுக்கு சேனல் லோகோ, பேனர் வேணும். இதெல்லாம் நாங்கள் கிரியேட் பண்ணக்கு முன்னாடி ஒரு ஐடியா வேணும் பண்றதுக்காக சொல்றேன். சாதாரணமாக கேன்வாவில் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். கேன்வா என்ற வெப்சைட் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இதுல நீங்க யூடியூப் பேனர், யூடியூப் லோகோ எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டிக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க இதுல எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு சாதாரணமா எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி போட்டோஷாப்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னா போட்டோஷாப்பை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டிக்கு ரெண்டமா உங்களோட போட்டோவே போட்டுக்கலாம். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வந்து தங்களோட ஐடென்டிட்டிக்காக லோகோ போடுறதே இல்லை. இதுல பாத்தீங்கன்னா என்ன ப்ரூட் வந்து என்ன போட்டுருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவற்ற போட்டோ. அப்படி ஒவ்வொரு டிராவலர்ஸ் தான் எனக்கு தெரியும், அதாவது டிராவலர்ஸ் மென்ஷன் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா இண்டோ ட்ரெக்கர்னு சொல்லி அவர்கிட்ட போட்டோ. ஸோ நொமாடிக் சுபமண்டா அவரோட போட்டோ, தமிழ் ட்ரெக்கராண்டா அவரோட போட்டோ. அப்படி மற்றது லோகோ வந்து செய்யறீங்கன்னு சொன்னா லோகோலையுமே அர்த்தம் உள்ளதா செஞ்சு கொள்ளுங்க. நீங்க கேன்வாவை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், ஃப்ரீயா நீங்க தாண்டி கொள்ளலாம். இல்லாட்டிக்கு போட்டோஷாப்ல நீங்க ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததா கூகுள் AdSense ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட்ல யூடியூப் கிரியேட் பண்ணிக்கொள்வோம். இதுல போயிட்டு அட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இதுல சாதாரணமா இப்போ நான் ஒரு ஜிமெயில் கிரியேட் பண்ணிருப்பேன் நான் இதுக்கு முன்னாடி. அதை நாங்க இதுல என்டர் பண்ணிட்டோம்னா சரி. ஓகே, இப்போ இதுல நாங்க உள்ள போனோம்னா இதுல தான் நாங்க சேனல் கிரியேட் பண்ண போறோம். எப்பயுமே யூடியூப்க்கு போனோம்னா இதுல ஒரு ஐகான் இருக்கு. இதுல கிரியேட் சேனல் இருக்கு தானே. ஸ்டார்டிங்ல எதுன்னு இப்படி தான் வரும். கிரியேட் சேனலை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு உங்களோட சேனல் நேம் சொல்லியிருப்பேன் நான் இப்போ. இந்த ஒரு வேர்ட்ல இருக்கணும், 2 வேர்ட்ல இருந்து, ஒரு வேர்ட்ல இருந்து 2 வேர்ட்ல இருந்து ரெக்கமெண்ட் சொல்லி நீங்க ஒரு சேனல் நேம் வந்து பிளான் பண்ணிருப்பீங்க உங்களோட கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி. அந்த நேமை இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதுல ஒரு நேம் வச்சுக்கொள்ளணும். புரோக்கன் டிராவலர். ஓகே, இதுல கொடுத்தோன்னே இதுல வந்து ஹேண்டில்ஸ் இருக்கு. முந்தி வந்து யூஆர்எல் இருந்தது. அதாவது வந்து அந்த யூஆர்எல் சொன்னா இப்போ நம்ம ஒரு வெப்சைட்ல போனோம்னு சொன்னா இதுல மேலே இருக்கு தானே இந்த லிங்க். இந்த லிங்கை வந்து நாங்க யூஆர்எல் சொல்லுவோம். இந்த HTTPS அப்படின்னு சொல்லி தானே இந்த லிங்க் சாதாரண சொல்லுவோம். இந்த யூஆர்எல் சொல்றது. இந்த யூஆர்எல் வந்து ஒவ்வொரு சேனலுக்கு யூனிக்கா இருந்தது அந்த டைம்ல. இப்போ வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை ஹேண்டில்ஸ் வந்துட்டாங்க. நாங்க ஃபேஸ்புக்ல டெக் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி ட்விட்டர்ல டெக் பண்றதா இருக்கட்டும், இந்த அட் சிம்போல் போட்டு அட் சிம்போல் இருக்கு தானே, இந்த அட் சிம்போலை ஃபாலோ பண்ணி இதுல ஒரு நேம் வரும். இந்த நேமை வந்து இப்போ ஒரு யூடியூபுக்கு வந்து தனியாவே அது ஒரு யூனிக்கான இதாக கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த நேமும் சேமா இருந்துச்சுன்னு சொன்னா ரெக்கமெண்டேஷன் கூட போகும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இர்ஃபான்ஸ் இந்த வியூ இருக்கு தானே. இப்ப இது வந்து ஸ்டார்ட்ல வந்த உடனே இது ஒரு ஆளுக்கு ஒன்று தான் இருக்கும். அதால வந்து இந்த நேமை வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா எல்லாருமே எடுத்துருவாங்க. இப்போ புரோக்கன் டிராவலர் வந்து ஆல்ரெடி யாரும் எடுத்துட்டாங்க. அதனால இப்போ நாங்க இந்த புரோக்கன் டிராவலர் 797 இருக்கு. இதைத்தான் நாங்க கொடுத்துக்கொள்ளணும். இல்லாட்டி நோட் 6 உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்து அதை யூனிக்கா மாத்திக்கொள்ளுங்க. யூனிக்கா இல்லாட்டிக்கு இது விடாது. இப்போ புரோக்கன் டிராவலர் ஆல்ரெடி யாரும் எடுத்துட்டாங்க. இதுல ரெட்ல இருக்காங்க. ஓகேவா? இந்த ரெண்டும் கட்டாயம் முக்கியம். இதுல செலக்ட் பிக்சர்ல போயிட்டு உங்களோட போட்டோவை கொடுத்துக்கொள்ளணும். இதுல சாதாரணமா இப்படி போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல போட்டோ இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டிக்கு இந்த இடத்துல லோகோ. இதுதான் முக்கியமான விஷயம். இதை கொடுத்துட்டீங்கன்னா இதை நான் இப்போ ரெண்டமா பண்றேன். நீங்க செய்ய கொஞ்சம் அளவா செஞ்சுடுங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் முடிச்சோன்னா இதுல கிரியேட் சேனல் இருக்கு. இதை கொடுத்தோன்னா முதலாவது ஸ்டெப் முடிச்சு. ஓகே, இப்போ இந்த போட்டோ எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகி தான் இதுல வரும். அதையும் நீங்க பாத்துக்கொள்ளுங்க. நாங்க அப்லோட் பண்ணணும் வராது. இப்போ நாங்க வியூ சேனலுக்குள்ள போனோம்னா இதுதான் எங்களோட சேனல். இதுல கஸ்டமைஸ் சேனல் இருக்குது. இதுல போயிட்டு நாங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது என்னென்ன விஷயங்களை நாங்க மேலும் போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கொள்ளலாம். இதுல உங்களோட பிராண்டிங்ஸ் இருக்குது. பிராண்டிங்ஸ்ல வந்துட்டு இதுல பேனர் இருக்குது. இப்போ சாதாரணமா ஒரு சேனலுக்குள்ள போனோம்னா சேனலுக்குள்ள போனோம்னா இதுல பாத்தீங்கன்னா இதுல தமிழ் ட்ரிக்கர் இருக்கு தமிழ் பேசுற பாருங்க. இதை வந்து பேனர் சொல்றது. இந்த பேனரையுமே நீங்க ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. அதுவுமே நீங்க கேன்வாவில் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டிக்கு நீங்க உங்களுக்கு எடிட்டிங் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னா அது தெரிஞ்சுட்டேன்னா அந்த இடத்துல நீங்க இந்த ஃபார்மேட், அதாவது 2048 இன்டு 1152 பிக்சல்ல 6 MB குறைவா இருக்க வேணும். இந்த பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. சாதாரணமா வாசிச்சு தெரிஞ்சுட்டு நீங்க இதுல அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதுல அப்லோட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்ட மார்க் மாதிரி. அதாவது ஒரு வீடியோ பிளே பண்ணிக்கல
இந்த இடத்துல வருது தானே, இந்த தமிழ் ட்ரெக்கர் சப்ஸ்கிரைப்னு சொல்லி இதுல ஒரு வட்டமா போட்டு ஒரு போட்டோ வருது தானே. அது வந்து நீங்க இதுல போட்டீங்கன்னா வரும். சாதாரணமா சில பேர் போட்டுக்கொள்வாங்க, சில பேர் போட்டுக்கொள்ள மாட்டாங்க. சில பேர் சப்ஸ்கிரைப் நோன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு போட்டோ போட்டுக்கொள்வாங்க. அப்ப இந்த இடத்துல நாங்க கர்சர் ஏதோ கொண்டு போயிருக்க இந்த போட்டோக்கு பதிலா சப்ஸ்கிரைப் நோன்னு சொல்லி ஒரு போட்டோ காமிக்கும். ஸோ அதையுமே நீங்க பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ஓகே. இப்ப நாங்க சேனல் கிரியேட் பண்ணிட்டோம். இத கிரியேட் பண்ண பிறகு பேசிக்கா ஆ சேனலுக்கு வந்து சில ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது வந்து உங்களுடைய யூடியூப் லேயர்ன்னு சொல்லி நாங்க இல்ல பிசினஸும் சரி, ஒரு ஜொப்பா இருந்தாலும் சரி, ஒரு ரெவென்யூ இல்லாம யாருமே செய்ய போறதில்ல. சாதாரணமா ஒரு இன்கம் ஒண்ணு இருக்க வேணும். இன்கம் இருந்தா தான் நீங்க ஒரு வீடியோ எடுக்க போறதுக்கான முதலா இருக்கட்டும், அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வந்தா தான் நாங்க அதையுமே ஃபுல் டைமாவோ, இல்ல பார்ட் டைமாவோ செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாமே இப்ப பிசினஸ பொறுத்தவரைக்கும் சரி, கன்டென்ட் கிரியேஷனும் சரி, எல்லாத்துக்கும் சரி, இப்ப யூடியூப்ல இன்கம் வராட்டிக்குமே இன்னொரு ஐடியா இருக்கு. எல்லாமே நான் போக சொல்றேன். ஒரு இன்கம் வேணும். அதுக்காக வந்து கூகுள் ஆட்சென்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு வந்து நாங்க அப்ளை பண்ணணும். எனக்கு ஓகே குறிப்பிட்ட ஒரு சேனல் இருக்குது. நான் சக்ஸஸா ரன் பண்ணி கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு நாங்க யூடியூப்க்கு அப்பீல் பண்ணினோம்னு சொன்னா, கூகுளும் யூடியூப்பும் வந்து ஒரு கொலாபரேஷன்ல இருக்கு. கூகுள் ஆட்சென்ஸ்ன்னு சொல்றது நீங்க வந்து முந்தி பார்த்திருப்பீங்க. ப்ளாக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ரைட் அப் மாதிரி. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க ஒரு வெப்சைட்ல நீங்க எழுதிட்டு அத வந்து நீங்க மோனிடைஸ் பண்ணிக்கொள்ளலாம். மோனிடைஸ் என்ற வேர்டின் அர்த்தம் என்னன்னா காசு, காசு ரெவென்யூ அது சம்பந்தமானது. அப்ப வந்து உங்களோட வெப் பேஜுக்கு வந்து இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 2014 to 16 அந்த டைம்ல எல்லாம் ஜெஃப் நாலேக்கான பேர் வந்து சக்சஸ் செஞ்சது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரைட் அப்ஸ் மாதிரி எழுதுவாங்க. எழுதிட்டு வந்து அவங்க கூகுள் AdSense அப்பீல் பண்ணி கூகுள் AdSenseல இருந்து குறிப்பிட்ட அமௌண்ட்ஸ் வரும். என்னன்னா அந்த வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும். அதால டிராஃபிக்னு சொன்னா இப்போ ஒரு ஒரு நியூ ஜெஃப்னான்ற வெப்சைட்டுக்கு கன பேர் வந்து போய் பார்ப்பீங்க இந்த மாதிரி நியூஸ் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லி வம்பன் நெட் அப்படி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஏகப்பட்டாக்கள் போகும். அதால வந்து நீங்க அதுல போன உடனே உங்களுக்கு பாப்அப் ஆட்ஸ் மாதிரி வரும். சில வேளை ஒரு லிங்கை கிளிக் பண்ணினீங்கன்னா அது வந்து வேற ஒரு வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். ஆட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். திருப்பி நீங்க முதல் போன டேப்புக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையான நியூஸ் பார்க்கணும் ஆர்வம் உள்ளாக்கள். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரியேட்டருக்கு, அதாவது அந்த வெப்சைட்டை ரன் பண்ற ஆளுக்கு காசு போறதுக்கான ஒரு உத்திகள். அதே மாதிரி யூடியூப்லயுமே இருக்குது. அதுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு. அதாவது வந்து நாங்க ஒரு ஒரு இதை வந்து நாங்க செஞ்சு முடிச்சா தான் நாங்க வந்து எங்களுக்கு செஞ்சு கொள்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இன்னொரு செகண்ட் சேனல் இருக்கு. அதுல நாங்க போய் பார்த்துக்கொள்வோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணின பிறகு இந்த டேஷ்போர்டுக்கு எப்படி போறேன்னு சொல்றேன். எல்லா பேசிக்கான விஷயமே சொல்லி கொடுறேன். இதுல போயிட்டு நீங்க யூடியூப் ஸ்டூடியோ வந்து இதுல இருக்குது. இந்த யூடியூப் ஸ்டூடியோ கிளிக் பண்ணா உங்களை அங்க கூட்டிட்டு போவோம். இப்ப நாங்க புதுசா கிரியேட் பண்ண சேனல் இதுல இப்படி இருக்குது. நீங்க அப்லோட் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஒவ்வொன்றா பார்ப்போம். இது கண்டென்ட்ஸ். ஆல்ரெடி இருக்கிற சேனலுக்கு போய் பார்ப்போம். ஓகே. இது வந்து கண்டென்ட். நீங்க வந்து இது வரைக்கும் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கீங்க எல்லாத்தையுமே நீங்க இதுல பார்த்துக்கொள்ளலாம். அந்த கண்டென்ட்ஸ்லயுமே ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்கு, லைவ் இருக்கு, போஸ்ட்ஸ் இருக்கு, பிளேலிஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். நான் டைம் காணாதால முக்கியமான விஷயத்துக்கு போறேன். அனலிட்டிக்ஸ் இருக்குது. அனலிட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 28 நாள், இல்லாட்டிக்கு 90 நாள், இல்லாட்டிக்கு 365 நாள்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்றதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். சாதாரணமா எவ்வளவு வியூஸ் வந்திருக்கு, எத்தனை பேர் சேனலை பார்த்திருக்கீங்க, 48 கடைசி 48 மணி நேரத்துல எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க, எல்லா விஷயத்தையுமே நீங்க இதுல பார்த்துக்கொள்ளலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு ஒரு டூல் மாதிரி உங்களுக்கு தந்து கொள்வாங்க. இதுல ரீசெண்டா கமெண்ட்ஸ் வந்திருக்கு. யார் யார் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படியான கமெண்ட்ஸ் எல்லாமே இதுல வந்து கொள்ளும். இது சப்டைட்டில்ஸ். ஒரு வீடியோக்கு இங்கிலீஷ்ல சரி, வேற இது சரி, உங்களோட உங்களோட மொழி இல்லாத வேற ஆடியன்ஸ் உங்களோட பாக்குறாங்கன்னு சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழ்ல வீடியோ செய்யறேன். இந்த வீடியோஸ்ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதை வந்து இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து பாக்குறாரு. அப்ப அவருக்கு வந்து தெரியாதுன்னா அந்த சப்டைட்டில் பார்த்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனா மிஸ்டர் பீஸ்ட் இருக்காரு. அவர் வந்து ஆடியோ ஃபைலே வேற மாதிரி இருக்கு. மிஸ்டர் பீஸ்ட்ன்றதான் இப்ப உலகத்திலேயே அதிக அளவான சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட சேனல். இப்போ மிஸ்டர் பீஸ்ட் இந்த சேனல்ல வந்து நாங்க இங்க பிளே பண்ணிக்க ஒரு ஆடியோல வருது தானே. இப்போ இந்த இது வந்து இங்கிலீஷ்ல வருது. இவற்று சேனலுமே நீங்க பாத்துக்கொள்ளுங்க. இவற்று சேனல்ல எடிட்டிங் நல்லா இருக்கும். இவர் தான் இப்போ வேர்ல்டுலயே அதிக அளவான சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட சேனல். இப்போ கிட்டத்தட்ட டி சீரிஸ் பீட் பண்ணி வந்தவர் 281 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் இருக்கு. இப்ப நான் ஏன் சொல்ல வந்தேன்னா இவற்றில வந்து ஆடியோ இருக்கும். ஆடியோ ஃபைல்ஸ் கணக்கு ட்ராக்ல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 14 மொழியில இருக்கு. தெரியுதா? இப்ப நான் இதுல போயிட்டு ஆடியோ ஃபைல்ல ஸ்பானிஷ் கொடுத்தேன்னா இந்த வீடியோ ஸ்பானிஷ்ல பிளே ஆகும். இப்ப அதே விஷயத்தை நாங்க திருப்ப பார்ப்போம். ஆடியோ ஃபைல்ல போயிட்டு இங்கிலீஷ் ஒரிஜினல் கொடுத்துட்டு நாங்க இது பிளே பண்ணா இங்கிலீஷ்ல பிளே ஆகும். ஓகேவா? இதுதான் விஷயம். இதால வந்து அவருக்கு என்னன்னா லாங்குவேஜ் பேரியர் இல்ல. லாங்குவேஜ் பேரியர் நான் சொல்றது, இந்த வீடியோ வந்து ஸ்பானிஷ் மக்களும் பார்க்க போயினும், 17 லாங்குவேஜ் முக்கியமான மெயின் லாங்குவேஜ் உள்ளாக்கள் பார்க்க போயினும். இதுல ஹிந்தியுமே இருக்குது. அதால வந்து வியூஸ ஜெனரேட் பண்றதுக்கான ஒரு ஈஸி வழி. ஏன்னா இந்த எங்களுக்கு வந்து தமிழ் என்றபடியா கனவே பார்க்க போறது இல்ல. அதையுமே நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அப்லோட் பண்ணுங்க. அது ஒரு பெரிய வேலை. முதல்ல சேனலை பேசிக்ல இருந்து கொண்டு வந்துட்டு நீங்க அடுத்த கட்டங்களுக்கு போகணும்னா நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து காப்பிரைட் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். ஓகே பார்ப்போம். இதுல உள்ள ஃபீச்சர்ஸ் வந்து ஆடியோ லைப்ரரி இருக்கு. சில பேர் வந்து ஒரு யூடியூப் வீடியோ போடைக்க மியூசிக் சேர்க்கணும்னு யோசிக்கணும். மியூசிக் வந்து நீங்க இந்த ஆடியோ லைப்ரரி இருக்கு. இதுல நீங்க ஃப்ரீயாவே எடுத்து உங்களோட வீடியோ எடிட் பண்ணிக்க அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்.
சரி, இப்ப நாங்க AdSense போவோம். AdSense என்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னு சொன்னா, யூடியூப்ல வந்து பேசிக்கா ஒரு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. நீங்க இத்தனை எலிஜிபிலிட்டிய நீங்க தாண்டினா தான் உங்களுக்கு காசு பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லி. இதுல ஏர்ன்ன்ற பக்கத்துல பார்த்துக்கொள்ளலாம். இதுல நீங்க போனீங்கன்னா தெரியும். சாதாரணமா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். இதுல வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா அந்த எலிஜிபிலிட்டிக்கு டிக் வந்துட்டு எனக்கு ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதால. இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ண சேனலுக்குள்ள நாங்க ஏர்னுக்குள்ள போனோம்னா அது 0ல இருக்கு. இத நீங்க ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட்க்கு ஃபுல்லா கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிக்வயர்மென்ட் முடிஞ்சுது. அடுத்தது வந்து இவ்வளவு கடைசி 365 நாள்ல இருக்கும். இந்த 365 நாள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, கன பேருக்கு டவுட் இருக்கு. நான் அத முதல் 365 நாளுக்குள்ள, அதாவது கடைசி 1 வருஷத்துக்குள்ள நான் செய்யாட்டி, அதுக்கு பிறகு எனக்கு மானிட்டைசேஷனே வராதுன்றது கேள்வி ஸ்டார்ட்ல எல்லா யூடியூபர்ஸுக்குமே இருக்கு. எனக்குமே இருந்தது. நீங்க பார்க்கணும் எப்படின்னு சொன்னா, இன்றைக்கு சாட்டர்டே 15 ஜூன் 2024 என்றால், இன்றையில இருந்து பின்னோக்கி 365 நாள நாங்க பார்த்துக்கொள்ள வேணும். விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டிக்கு நீங்க சாதாரணமா கூகுள் பண்ணிக்கொள்ளுங்க. இல்ல வேற யார்ட்டயும் யூடியூப் தமிழ்லயே கன பேர் யூடியூப்க்கு ஹெல்ப் பண்றார்கள் இருக்கணும். அதே ஒரு கண்டென்ட்டா போடுறார்கள் இருக்கணும். அவையோட சேனல்களை நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். 1, 2 பேரை நான் சஜஸ்ட் பண்றேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சுஜி டெக்னு சொல்லி ஒரு கேர்ள் வேலை செய்றா. சுஜி டெக் தமிழ்னு சொல்லி. இது வந்து இவன் சேனலோட ஃபுல் கண்டென்ட் இப்ப டிராவல் கண்டென்ட், குக்கிங் அது மாதிரி இவன் வந்து யூடியூபுக்குண்டு யூடியூப்க்கு அட்வைஸ் பண்ற மாதிரி யூடியூப்ல ஒரு புதுசா ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு அதை சொல்றது. அதுதான் இவன் ஃபுல் டைம் யூடியூப் கண்டென்ட்டாவே இருக்கு. இவ சுஜி டெக் தமிழ்னு சொல்லி. இதுல எல்லா டவுட்ஸுமே நீங்க பேசிக்கானது நீங்க பார்த்துக்கொள்ளலாம். சரி, இப்ப நாங்க விஷயத்துக்கு வரோம். இந்த பேசிக் கிரைட்டீரியா முடிக்க வேணும். அடுத்தது 4000 மனத்தியாலங்கள் முடிக்க வேணும். இதுல இருக்கு பாருங்க. கடைசி 360 லாஸ்ட் 365 டேஸ் தான் இருக்கு. அதாவது நீங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட, அதாவது இன்றையில இருந்து பின்னோக்கி 365 நாள்ல நீங்க 4000 மனத்தியாலங்கள் கிட்டத்தட்ட 2,40,000 நிமிஷம் உங்களோட வீடியோவை சாதாரணமா ஆட்கள் பார்த்திருந்தா இந்த ரெண்டும் டிக் ஆகும். இந்த 2 கிரைட்டீரியாவும் முடிஞ்சதுன்னா நீங்க மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். மானிட்டைசேஷன்ல என்னென்ன விஷயங்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட வீடியோஸ் வந்து உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்ன்றது முக்கியமா பார்த்துக்கொள்வாங்க. உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டா இருந்தா ஓகே, அதெல்லாம் டிக் ஆயிரும். ஒரு 3 ஸ்டெப் இருக்கு. அதெல்லாம் முடிச்சோம்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடும். மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன பிறகு உங்களுக்கு இப்படி கூகுள் AdSense ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். நீங்க அந்த ஸ்டெப்லயே பார்த்துக்கொள்ளலாம். சாதாரணமா இந்த நான் ரெஃபர் பண்ண சேனல்ல நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சுஜி டெக் தமிழ் அப்படி ஏகப்பட்ட சேனல் இருக்கு. அதை கிரியேட் பண்ணினா பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு டேஷ்போர்டு வந்து வரும். இந்த டேஷ்போர்ட்ல தான் உங்களுக்கு யூடியூப்ல ஜெனரேட் ஆகிற இன்கம் வந்து உங்களுக்கு வந்து கொள்ளும். இது வந்து இந்த செகண்ட் சேனல் இப்ப அந்த மானிட்டைசேஷன் போயிட்டு இந்த சேனலுக்கு அதுல வந்த இன்கம் தான் இந்த இன்கம். இதுல இருக்கு ஜேடெக் கோடுன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற மெயில்களை கொடுத்துக் கொள்ளுங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். இதுல வந்து இந்த பேசிக்கா எல்லாம் செஞ்சோம்னா உங்களுக்கு கூகுள் AdSense வந்துடும். சப்போஸ் நீங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நீங்க வீடியோஸ் போடாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா திருப்ப மானிட்டைசேஷன் போறதுக்கான அதிகளவான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்த சேனல் தான் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த சேனல்ல வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டு கொண்டு இருந்துட்டு ஒரு கட்டத்துல வீடியோஸ் போடாம விட்ட உடனே இதை ஒரு செகண்ட் சேனலா வச்சிருந்தேன்னா அதுல எல்லாமே போயிட்டு போனா பிறகு நீங்க என்ன செய்யணும்னா திருப்ப இதை பில் பண்ணி கொண்டு வரணும். எனக்கு இப்ப 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அந்த திக் சரி இப்ப 4000 போச்சு வருது என்ன எனக்கு நார்மலா ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணி ஒரு நாள்ல எனக்கு வந்துடும். கூகுள் AdSense ஆல்ரெடி கிரியேட் பண்ணினால வரும். இதுல வந்து இந்த கூகுள் AdSenseல தான் நீங்க மாசம் மாசம் உங்களுக்கு நீங்க செய்யற வீடியோஸுக்கு ரெவன்யூ வரும். இந்த யூடியூப்ல இருந்து எப்படி ரெவன்யூ வருதுன்னு சொல்லி அது எல்லாம் கன்ஃபியூஸ் இருக்கும். யூடியூபர்ஸ் வேற யாக்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது பேசிக்கா தெரியாதாக்களுக்கு சொல்லிக் கொள்றேன். சில பேர் வந்து சொல்லுவீங்க வியூஸுக்கு காசு, யூடியூபர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு காசு அப்படி எல்லாம் சொல்லிக் கொள்வீங்க. ஆனா அப்படி எந்த விஷயமே இல்லை. உங்களுக்கு ஒரு வீடியோ நீங்க பாக்குறீங்க சாதாரணமாண்டா. சரி, இப்போ ஒரு மச் ஒண்ணு பார்ப்போம். இந்த மச் பார்க்க வெளி கிடைக்க இதுல ஒரு ஆட் வருது. இத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க. இந்த ஆட் வந்து 2, 3 விதமான ஆட் இருக்கு. ஒன்று வந்து நீங்க பார்ப்பீங்க சிலது ஸ்கிப்பபிள் ஆட்ன்னு சொல்லி 5 செகண்ட்ல ஸ்கிப் பண்ணி போடலாம். இதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க இந்த உண்மையான வீடியோவை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இது ஒரு வகையான ஆட். சில வேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க ஸ்கிப் பண்ண இயலாம ஒரு 5 செகண்டுக்கு ஆட் வரும். சில வேளை இந்த ஆட் பார்க்கலையே கீழே வந்து இதுல டவுன்லோட் ஆப்ஷன் வரும். ஒரு ஆட்டை நாங்க பார்க்கல கீழே டவுன்லோட் ஆப்ஷன் வரும். ஆட் ஒண்ணுமே வருது இல்லையே. பார்ப்போம். இதுல வேற எல்லாம் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்களோ தெரியாது. இதுல நீங்க வீடியோ பாக்கல. இதுல கீழே வந்து டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் மாதிரி வேற Booking.com ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அது டவுன்லோட் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் ஜென்ரேட் ஆகிற ரெவன்யூ கொஞ்சம் கூட வரும். அப்படியான விஷயங்கள் இருக்கு. அது உங்களுக்கு போக போக வரும். ஒரு ரெவன்யூ எப்படி வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பிளே ஆகிற அட்ஸால தான் வருது. அதால தான் அந்த வியூஸையும் அட்ஸையும் வந்து கம்பேர் பண்ணணும். அப்படின்னா வியூஸ் வரணும்னு சொன்னா சாதாரணமா அட் வரணும்னு சொன்னா சாதாரணமா வியூஸ் வர வேணும். அப்ப அந்த வியூஸ் நம்பர்ஸை வச்சுக்கொண்டே அதை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளும். இந்த 1000 வியூஸுக்கு $1 வரும் அப்படின்ற ஒரு 2, 3 கணக்குகளை வச்சுக்கொள்ளுங்க. அதான் பேசிக் விஷயம். இப்படித்தான் அட் வருது. அந்த அட் வந்து ஒரு பிசினஸ் மேனால கொடுக்கப்படும். அந்த அதுல வந்து 60-40 நினைக்கிறேன், எனக்கு தெரியல வடிவா ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. இப்ப நான் ஒரு பிசினஸ் செய்யறேன். இப்ப நான் ஒரு KFC ரன் பண்ணி கொண்டிருக்கேன். KFC என்ற பிராண்ட் வந்து என்ன செய்யறேன்னா அவர் ஆஃபர் வந்து விடுறதால யூடியூப்ல ஓகே ஒரு ஆஃபரை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் குடிக்கணும். இப்ப யூடியூபுக்கு வந்து நான் ஒரு $1000 கொடுக்குறேன்னு சொன்னா $400 யூடியூப் எடுத்து வச்சுக்கொள்ளும். அந்த $600 இருக்கு தானே அதைத்தான் வந்து யூடியூப் எங்களுக்கு தரப்போகுது. அது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
இந்த வீடியோவில் இப்போ இந்த சேனல்ல உள்ள ஒரு வீடியோவில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகுச்சுன்னு சொன்னா எனக்கு அந்த 600 ரூபா வந்துக்கொள்ளும். அப்படித்தான் இந்த கணக்கு. அது 60/40 ஏதோ ரேஷியோ இருக்கு சம்திங், அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அப்படித்தான் அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து காசு வருது. இப்படித்தான் ஒரு கிரியேட்டருக்கு காசு வருது. ஓகே, கிரியேட்டருக்கு வர காசை வந்து நாங்க எப்படி எப்படி எல்லாம் மேக் பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து ப்ரொமோஷன் செய்யணும், ப்ரொமோஷன் தெரியாம. இப்போ எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு இர்ஃபான் எடுத்துக்கொள்வாங்க. சரி, ஒரு இர்ஃபான் நியூஸை பார்த்துக்கலாம். இப்போ இர்ஃபான் நியூஸை பார்த்தீங்கன்னா, இதுல பையிங் பட்ஜெட் ஸ்கூட்டர்னு சொல்லி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இது கன்ஃபார்மா ஒரு ப்ரொமோஷனா தான் இருக்கு. ஆனா ப்ரொமோஷன் தெரியாம பண்ணியிருப்பாரு. இதால கூட நீங்க காசு வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு வர வியூஸை வச்சுக்கொண்டு நீங்க உங்களுக்கு இந்த பிராண்ட் வந்து அப்ரோச் பண்ணிக்க நீங்க கேட்டுக்கொள்ளலாம், எனக்கு இத்தனை வியூஸுக்கு இவ்வளவு. இல்லாட்டி உங்களை இன்ஃபுளுசர் ரேட்டை வச்சுக்கொண்டு நீங்க ஒரு டீல் பண்ணிக்கலாம். இப்போ இர்ஃபான் எல்லாருக்கும் தெரியும், ஓகே அப்படின்னு சொல்லி. இல்லாட்டி இப்போ ஒரு ட்ராவல்ல இப்போ ஓகே டிரான்சிட் போயிட்டு இருக்கு, அப்படி கிணறு இருக்கு. நம்ம அவைக்கு வந்து ஜிடி ஹாலிடேஸ், அதே மாதிரி வேற வேற இந்த டூர் கம்பெனிகள் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாவே அந்த இடங்கள்ல போய் ஸ்டே பண்றது எல்லாமே அவையே பார்த்துக்கொள்ளணும். அதோட ஒரு கிரியேட்டருக்குமே பெனிஃபிட். நாங்க போயிட்டு ஒரு நாட்டுக்கு போறோம்னு சொன்னா எங்களுக்கு செலவு இருக்காது. அப்படியான விஷயங்களாலுமே நீங்க உழைச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு வர வியூஸை வச்சுக்கொண்டு நாங்க ஒரு டீல் பேசி ஒரு பிசினஸ் ஆலையே காசு உழைச்சுக்கொள்ளலாம். பிளஸ் உங்களுக்கு யூடியூப்ல இருந்து வர ரெவன்யூ வரும். இந்த ரெண்டையுமே பார்த்துக்கொள்ளலாம். ஒரு சேனல் வந்து க்ரோ ஆகி பெருசா வந்தா பிறகு உங்களை யூடியூப் இன்கம் வர பிராண்டிங் ப்ரொமோஷனால வர இன்கம் தான் கூடவா இருக்கும். அப்படி கண்டினியூ பண்றேன். அடுத்தது கூகுள் AdSense. இந்த கூகுள் AdSenseலயும் வந்து குறிப்பிட்ட ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எப்படின்னு சொன்னா ஒரு $100 வரும். $100 வந்தா பிறகுதான் உங்களால பின்கோட் ஆக்டிவேட் பண்ண முடியும். பேங்க்ல இருந்துட்டு உங்களோட பேங்கை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வர காசை வந்து இதுல எடுத்துக்கொள்றதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு யூடியூப்ல இருந்துட்டு நீங்க மானிட்டைஸ் பண்ணுவீங்க. மானிட்டைஸ் பண்ண பிறகு கூகுள் AdSense கிரியேட் ஆகும். கூகுள் AdSenseல வந்து அடுத்த மாசம் தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். இதுல ட்ரஸ்ட் கோட் லிமிட் சொல்லி இருக்கு. இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிக் கொள்ளலாம். பேசிக்கா உங்களுக்கு ஒரு $100 கிட்டத்தட்ட $100 வந்தா பிறகுதான் உங்களால அதை வித்ரோ பண்ணிக்கொள்ள முடியும். அது வந்து ஒரு 1 மந்த் டிலே இருக்கு. உதாரணமா நான் ஜூன் மாசம் ஃபுல்லா வேலை செஞ்ச பிறகு நான் வீடியோஸ் போடுறேன். வீடியோஸ்ல நான் சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்டால காசு வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்டால வர காசு எல்லாம் சேர்ந்த பிறகு அடுத்த மாசம், அதாவது இப்ப நான் ஜூன் ஃபுல்லா வேலை செஞ்ச பிறகு ஜூலை மாசம் 14ஆம் தேதி கூகுள் AdSenseக்கு காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க யூடியூப் காரங்க. இந்த கூகுள் AdSenseல எங்களோட பேங்க்கு 24ஆம் தேதி மட்டும் வரும். அது கிட்டத்தட்ட மாறும், கூடும், குறையலாம். சரி, ஓகே. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த முதலாவது மாசம் நீங்க யூடியூப் சேனல் எல்லாம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு மொனிடைசேஷனும் வந்து விட்டுருது. வந்த பிறகு இந்த கூகுள் AdSense நீங்க கிரியேட் பண்ண பிறகு இந்த பேமெண்ட் ஃபுல்லா இதுல $100 வந்த பிறகு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இதுல உங்களோட பேங்கை வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹவ் யூ கெட் பெய்ட் இருக்குதாங்க. இதுல வந்து சூஸ் அ பேமெண்ட் மெத்தட் இருக்கு. உங்களோட பேங்கை பேசிக்கா உங்களோட பேங்க்ல ஒரு ஆளுக்கு அக்கௌண்ட்ல காசு போட்டீங்க நீங்க என்னென்ன செய்வீங்களோ நேம், அக்கௌண்ட் நம்பர், எந்த பிரான்ச், அதே நேரத்தில் ஸ்விஃப்ட் கோட்னு சொல்லி இருக்கு. எல்லா ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லா பேங்கும் சரி, வேர்ல்ட் வைட் பேங்க் ஸ்விஃப்ட் கோட் இருக்கு. அந்த ஸ்விஃப்ட் கோடை வந்து நீங்க உங்களோட பேங்க்ல போட்டீங்க கிடைக்கும். அப்படி இல்லாட்டி கூகுள்ல பாத்துக்கொள்ளலாம். இப்ப நாங்க இதுல ஸ்விஃப்ட் கோட் அடிச்சோம்னா இது வரும். இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சரி, சாதாரணமா உங்களோட பேங்க் நேம், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், எந்த பிரான்ச், ஸ்விஃப்ட் கோட், இவ்வளவுதான் பேசிக் டீடைல்ஸ். இதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள் AdSense உள்ள இடத்துல உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் வந்துடும். அதுல இருந்து உங்களுக்கு மாசம் மாசம் ஜென்ரேட் ஆகிக்கொள்ளும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த 4000 மனத்தியாலத்தையும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் எடுக்கிறதுக்கு இவ்வளவு காலம் ஆகும்னு சொல்லி. கிட்டத்தட்ட சொல்ல போனா எனக்கு ஒரு 8 மாசம் எடுத்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகளவான ஆடியன்ஸ் இருக்கிறதால உங்களோட டேலண்ட்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கண்டென்ட் போட்டா அதிகளவான மக்கள் பாப்பினும் அப்படியான ஐடியா வந்து ஒரு அளவுக்கு கூட இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு 2-3 மாசத்துலயே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்தாக்கள் எல்லாம் இருக்கணும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல. ஒரு மாசத்துல எடுத்தாக்கள் எல்லாமே இருக்கணும். உண்மையிலேயே அது நல்ல விஷயம். இந்த ஒரு மாசத்துல நீங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசம் செய்யணும், 9 மாசம் செய்யணும், யூடியூப்ல ரெவன்யூ வரையில அப்படி விட்டுட்டு சேனல் எல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு நாள் அது மாறிக்கொள்ளும். நீங்க அதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்க. இந்த ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 மாசம் செய்யணும் விட்டுருக்கணும், திருப்ப வந்து ஒரு 8 மாசம் செய்யணும் விட்டுருக்கணும், பார்த்தா ஒரு 2 வருஷம் போயிடும். போன பிறகு மைண்ட் அளவில் இதுல வராது, கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு அப்படி விட்டுட்டு போயிருவீங்க. உங்களோட முயற்சியில பொறுத்து தான் இருக்குது. மற்றது எல்லாருமே செய்யணும்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி கண்டென்ட் எப்பயுமே ட்ரை பண்ணாங்க. எப்பயுமே ஒரு கண்டென்ட் வந்து யூனிக்கான, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல எத்தனையோ பேர் செய்யணும் அதே மாதிரி கண்டென்ட் இப்ப வரைக்கும் இங்க செய்யவே இல்லை. அந்த கண்டென்ட்களை நீங்க தான் ஓனா தேடிக்கொள்ளணும். அப்படி கண்டென்ட் நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாலே சரி, அந்த கண்டென்ட் அப்படியே பார்த்துட்டு நீங்க தமிழ்ல ரீக்ரியேட் பண்ணினாலே உங்களோட சேனல் சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ்கள் இருக்கு. சரி, ஓகே. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்படிதான் பேசிக்கா வருது ஒரு ரெவன்யூ எல்லாம். கூகுள் AdSense, ஜிமெயில் கிரியேட் பண்ணணும், யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும், லோகோ போடணும், பேனர் போடணும், பேசிக்கான டீடைல்ஸ். அடுத்தது 4000 மனத்தியாலம். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். இதை முடிச்சா ஒரு ஃபார்ம் வரும். ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணின உடனே உங்களுக்கு கூகுள் AdSenseல கிரியேட் பண்ணுவீங்க, பேங்கை கனெக்ட் பண்ணுவீங்க, ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஓகே. இதுல கணக்கு விஷயங்கள் இருக்கு. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வீடியோ போடுறீங்கன்னு சொன்னா இன்னொரு ஆளோட வீடியோவை நீங்க அப்படியே காப்பி பண்ணி போடவே முடியாது. போட்டா அந்த கிரியேட்டருக்கு ஒரு டூல் இருக்கு. அந்த டேஷ்போர்ட்ல நாங்க பார்த்த மாதிரி இப்ப இதுல காட்டையில ஒரு டூல் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட் காப்பி பண்ணி போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே காட்டும். நாங்க ஸ்ட்ரைக் அடிக்கலாம். இப்ப கிட்டடியில கூட ஸ்ட்ரைக் அடிச்ச அப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்ட்ரைக் வராம நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணி கொள்ள வேணும்.
அடுத்தது காப்பிரைட் கிளைம் இருக்கு. ஸ்ட்ரைக்க பொறுத்த வரைக்கும் நீங்க நியூடிட்டி கன்டென்ட் போட முடியாது. அதே நேரத்துல இப்போ ஒரு ஆள் வல்கரா பேசுற மாதிரி தண்டக்கூடாது. ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் சம்மந்தமா நீங்க போட முடியாது. அப்படி கணக்க விஷயங்கள் இருக்கு. அத நீங்க போக போக நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இப்படியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பேசிக்கா சொல்றேன். இந்த லிமிட்டட் டைமுக்குள்ள நான் எல்லாத்தையும் முடிச்சாகணும். காப்பிரைட் கிளைம் இருக்கு. காப்பிரைட் கிளைம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இளையராஜாண்ட மியூசிக்க வந்து நாங்க யாராவது யூஸ் பண்ணா அவர் வந்து கிளைம் பண்ணுவார். தனக்கு காசு வரும்னு சொல்லி எல்லாம் போட்டிருந்தாரு. அது மாதிரி கிளைம் இருக்கு. இதுக்கு தான் நான் சொன்னேன். ஒரு வீடியோ நீங்க எடிட் பண்ணீங்க மியூசிக் தேவைன்னு சொன்னா, இதுல போயிட்டு ஆடியோ லைப்ரரி இருக்கு. இந்த ஆடியோ லைப்ரரியில உங்களுக்கு இந்த இந்த ஆடியோஸ நீங்க தாராளமா நீங்க வீடியோ எடிட் பண்ணிக்க. மியூசிக் போடணும்னு சொன்னா, நீங்க மியூசிக்க இதுல போயிட்டு டவுன்லோட் பண்ணி போட்டுக்கொள்ளலாம். இவ்வளவுமே வேர்ல்ட் வைடா நீங்க எங்க யார் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீ. அப்படி இல்லாம சினிமா பாட்டோ, இல்லாட்டிக்கு இங்கிலீஷ் பாட்டோ நீங்க உங்களோட வீடியோஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி போட்டீங்கன்னா, உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வரும். கிளைம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, உங்களோட வீடியோல ஜெனரேட் ஆகும் தானே ரெவென்யூ காசு வரும். அதுக்காக தான் செய்றோம்னு சொல்லியிருப்பேன். அந்த ரெவென்யூல வந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆடியோ கிரியேட் பண்ணின ஆளுக்கு போயிடும். கிட்டத்தட்ட இப்ப இளையராஜா வந்து தன் ஆடியோக்கு வந்து கிளைம் கேட்ட மாதிரி, அந்த ஆடியோ யார் நாங்க யூஸ் பண்ணியிருக்கிறோமோ, எங்கட வீடியோல ஜெனரேட் ஆகுற காசு வந்து அவருக்குமே அதிகளவான பங்கு போகும். அதனால வந்து அந்த தப்ப வந்து செஞ்சு கொள்ளாதீங்க. அடுத்தது ஓவராலா யூடியூப்ல வயலேஷன் சொல்லி பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கட பெர்சனல் டீடைல் கூட நாங்க ஷோ பண்ணக்கூடாது. நான் ஒருக்கா பார்டர் கடந்து போயிருக்கேன். இந்த பாஸ்போர்ட்ட இப்படி வீடியோஸ்ல காட்டினான். அதுக்குமே வந்து எனக்கு அந்த வீடியோ தூக்கிட்டாங்க. அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மற்றது இன்னொரு விஷயம் இருக்கு. இது கட்டாயமா எதனாலும் நாங்க ஒரு வீடியோக்கு நாங்க அதிக அளவா காசு இன்வெஸ்ட் பண்ணி நாங்க போடுவோம். ஒரு வீடியோ வந்து செய்வோம். அந்த வீடியோக்கு வந்து இப்ப நான் உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கா போயிருந்த டைம் ஒரு ட்ரைபல்ஸ மீட் பண்ணி அவங்களோட வீடியோஸ் பழங்குடியினரை மீட் பண்ணி ஒரு வீடியோ செஞ்சிருந்தேன். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து மேலாடை இல்லாம இருப்பாங்க. அதே நேரத்துல கொஞ்சம் வெப்பன்ஸ் மாதிரி AK-47 அப்படியான கன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த வீடியோஸ்க்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு எங்கட காசுக்கு ஒரு $30-40 குடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அந்த காசு எனக்கு அந்த வீடியோல ஜெனரேட் ஆனா தான் எனக்கு அதுல இருந்து ப்ராஃபிட் வரும். அதால வந்து அப்படியான கன்டென்ட் போட்டதால எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அதுல $0.001 தான் வந்திருக்கு. அது டாலர்ன்னு பார்த்தா எங்கட காசுக்கு ஒரு ₹300 விட குறைவு. இப்படியான விஷயங்களை நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸால தான் அத எடுத்துக்கொள்ளலாம். நாங்க பிளர் பண்ணி போடலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆள் கன்ன காட்டுற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறோம்னு சொன்னா, அந்த கன்ன பிளர் பண்ணலாம். இல்ல அந்த நியூடிட்டி என்ற அந்த விஷயங்கள வந்து நீங்க பிளர் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணினாலுமே, அது வந்து எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கு நீங்க அப்பீல் பண்ணினாலும் உங்களுக்கு அந்த வீடியோஸ்ல இருந்து காசு வராது. இது நீங்க போக போக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் தெரியும். அடுத்தது ஃபேர் யூஸ் பாலிசின்னு சொல்லி இருக்கு. இப்ப ஒரு வீடியோக்குள்ள நீங்க ப்ளே பண்றீங்கன்னு சொன்னா, சில வேளை ஒரு காமெடி சீன் ஒண்ணு வரும். நீங்க YouTubeல யார்ட்டயும் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னா தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு கொண்டு பார்ப்போம். இப்போ A2D சேனல் வந்து நாங்க அப்படி பார்த்தோம்னு சொன்னா, இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வடிவேலோட இதுல வருது தானே. அப்படி சில பேர் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கே போடுவாங்க. இப்ப இவங்க வந்து குட்டியா போடுறாங்க இதுல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா படம் தானே. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன்னா நீங்க சொன்னீங்க தானே சினிமா படங்களோ, சினிமா பாட்டுகளோ இதுல போடக்கூடாது. அப்ப இத போட்டிருக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லி. அது வந்து இந்த ஃபேர் யூஸ் பாலிசிக்குள்ள வந்து கொள்ளும். ஃபேர் யூஸ் பாலிசின்றது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட செகண்ட் இருக்கு. 5 தொடக்கம் 10 செகண்ட் ஏதோ சம்திங் இருக்கு. அந்த செகண்டுக்குள்ள நீங்க ஒரு ஆளின் ஆக்கத்த நீங்க பாவிச்சுக் கொள்ளலாம். அதாவது வந்து அந்த கன்டென்ட் வந்து ஒரு படத்தையே நீங்க ஃபுல்லா காப்பி பண்ணி போட்டா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்துரும். அது வந்து உங்க சேனல் டெர்மினேட் ஆகுறதுக்கே ஒரு இது இருக்கு. அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா மானிட்டைசேஷன் பண்ணணும்னு சொல்லி படங்கள அப்படியே டவுன்லோட் பண்ணி போடுவீங்க. அப்படியெல்லாம் போட்டா உங்களுக்கு டைரக்ட்டா ஸ்ட்ரைக் வந்துரும். ஆனா உங்களோட கன்டென்ட் வந்து ஒரு என்கேஜ்மென்ட்டா இருக்கணும், ஃபன்னா இருக்கணும்னு சொன்னா, ஒரு குட்டி வடிவேல் ஜோக் ஒரு 10 செகண்ட் வெட்டிட்டு இதுல நீங்க போட்டுக்கொள்ளலாம். அது வந்து ஃபேர் யூஸ் பாலிசிக்குள்ள வரும். நாங்க வந்து எங்களுக்கு அப்படி ஏதாவது கிளைம் வந்தாலோ, இது இருந்தாலோ யூடியூபே வந்து இந்த ஃபேர் யூஸ் பாலிசி என்னோட வச்சிருக்காங்க. அத நாங்க கிளைம் பண்ணி அத வந்து எங்க ஸ்ட்ரைக்க ரிமூவ் பண்ணி கொள்றதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நீங்க போக போக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட கன்டென்ட் நீங்க அப்லோட் பண்ணீங்க எப்பயுமே இத ஜோதிச்சு கொள்ளுங்க. உங்கள அறியாமலே சில விஷயங்கள் நீங்க செய்ய மாட்டீங்க. அது எக்ஸ்பீரியன்ஸால வந்து கொள்ளும். இந்த பாஸ்போர்ட் டீடைல் காட்டுறது, அப்படியான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து கொள்ளும். ஓகே. மற்றது ஸ்ட்ரைக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, மொத்தமா 3 ஸ்ட்ரைக் தான் வரலாம். ஒரு யூடியூப் சேனல பொறுத்தவரைக்கும் 3 ஸ்ட்ரைக் வந்துட்டுதுன்னு சொன்னா, உங்களோட யூடியூப் சேனல் டெர்மினேட் ஆயிரும். டெர்மினேட்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட சேனல வந்து ஃபுல்லா யூடியூப்ல இருந்தே அழிச்சிருவாங்க. யூடியூப் காரங்களே. அதால வந்து அந்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்தாலே கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க. சாதாரணமா நீங்க சொல்லலாம், இப்ப 3 ஸ்ட்ரைக் வந்தா எங்க சேனலே போயிரும்னு சொல்லி அப்படி இல்ல. ஒரு ஸ்ட்ரைக் வந்து 90 நாள் வரைக்கும் இருக்கு. 90 நாள் போயிட்டுதுன்னு சொன்னா, அப்ப இன்னைக்கு வந்து இந்தியா டேட்ல இருந்து 90 நாள் கழிஞ்சதுன்னா, அந்த ஸ்ட்ரைக் ஆட்டோமேட்டிக்காவே இல்லாம போயிரும். அப்ப அந்த 90 நாளுக்குள்ள இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா, அப்ப மொத்தமா 2 ஸ்ட்ரைக். அப்ப ஸ்ட்ரைக் 2 வந்துட்டு, இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்களுக்கு சேனலே அழிஞ்சிரும். அப்ப அந்த 90 நாள் ஒரு ஸ்ட்ரைக் வந்தாலே கொஞ்சம் அலர்ட்டா முக்கியமான கன்டென்ட்ஸ போட்டுக்கொள்ளுங்க. கன்டென்ட்ஸ் போட யோசிங்க. அப்படியான விஷயங்கள பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது இதுல ஸ்ட்ரைக் ஒரு ஸ்ட்ரைக்குக்கு வந்து லைவ் ஏதோ போடாது சம்திங் போட இயலாது. 2 ஸ்ட்ரைக் வந்தா வீடியோ அப்லோட் பண்ண இயலாதோ, இல்ல 3 ஸ்ட்ரைக் வந்தா டெர்மினேட் ஆகும். அப்படி கொஞ்சம் ரூல்ஸ்கள் இருக்கு. அதுகள நீங்க சாதாரணமா தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்தது பேசிக் கட்ஜெட்ஸ் இருக்கு. இப்ப சாதாரணமா சில பேர் யோசிப்பீங்க, உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னா, என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. சில பேர் யோசிப்பீங்க, சேனலே கிரியேட் பண்ணியிருக்க மாட்டேங்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி பேசிக்கா சேனலுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ போட்டு, சேனலை கிரியேட் பண்ணி, சேனலுக்கு ஒரு நேமே வச்சிருக்க மாட்டேங்கும். ஆனா சில பேர் யோசிப்பினம், நான் இந்த கேமரா வாங்கணும், இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி அந்த மிஸ்டேக்ஸ் நாங்களுமே செஞ்சுனாங்க. நானும் சரி, எங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி சாதாரணமா செஞ்சுனாங்க. அதுல பிழை இல்ல. ஆனா இந்த சஜஷன் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரணமா ஒரு மொபைல் காணும். இர்ஃபான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பார். இர்ஃபான் சீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மொபைல் ஃபோன வச்சு ஒரு வீடியோ வந்து குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்ன போட்டிருந்தாங்க. நான் அடிக்கடி இந்த வீடியோஸ் பார்ப்பேன். 5 இயர்ஸ் அகோ. கிட்டத்தட்ட சொல்லப்போனா ஒரு ஐடி கம்பெனில வேலை செஞ்சு, ஐடி கம்பெனிய விட்டுட்டு, அ ஒரு Facebookல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபுட் ரிவ்யூக்கு ஒரு கேமரா வேணும்னு கேட்டு, பிறகு யாருமே குடுக்கல. ஓனா கேமரா வாங்கி அப்படிலாம் செஞ்சது. இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஃப்ரம் யூடியூப். ஹவ் ஹவ் டஸ் யூடியூப் பேமெண்ட்ஸ் ஒர்க்? ஏதோ சம்திங்ன்னு சொல்லி நான் சொன்ன அந்த கூகுள் ஆட்சென்ஸ் சம்பந்தமா தனக்கு வந்த ரெவென்யூ எல்லாமே காட்டி செஞ்சிருப்பார். ஸ்டார்ட்ல எல்லாருமே பாருங்க. தமிழ் டெக் செல்வனா இருக்கட்டும், எல்லாருமே சின்ன ஒரு ஃபோன்ல தான். இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ ரெக்கமெண்டட் கட்டாயமா பார்த்துக்கொள்ளுங்க. சாதாரணமா ஒரு சின்ன ஃபோன்லேருந்து தான் எல்லாரும் ஆரம்பிச்சது. ஸோ அதனால வந்து நீங்க எடுத்த உடனே அ நல்ல கேமரா வாங்கணும் அப்படி இல்லாம ஒரு சின்ன ஒரு ஃபோன வச்சு உங்கள்ட்ட இருக்கிற ஃபோன வச்சு அதுக்கண்டு கூட ஒரு ஃபோன் வாங்க தேவையில்ல. அ மேக்ஸிமம் நான் ரெக்கமெண்ட் பண்றது அப்படி யாராவது இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா, ஒரு GoProல இன்வெஸ்ட் பண்றத விட்டுட்டு, ஒரு நல்ல ஒரு ஃபோன்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு ஒரு ஓகே என்னால இது வீட்ட ஃபினான்ஷியலா ஓகேன்னு சொன்னா, சாதாரணமா ஒரு நல்ல ஒரு கேமரா உள்ள ஃபோன். இப்ப சாதாரணமா எல்லா ஃபோனுமே நல்ல ஸ்டெபிலிட்டியோட வருது. அதாவது ஒரு வீடியோ எடுக்கைக்கு ஷேக் பண்ணாம வரும். இப்ப நாங்க ஃபோன்ல வீடியோ எடுக்கைக்கு சில பேர் ஃபோன்ல ஸ்டெபிலைசேஷன் இருக்காது. அதனால வந்து அந்த வீடியோ ஷேக் ஆகுற பாக்குறாங்களுக்கு அது கண் குத்தும். அதனால வந்து ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கும். அப்ப நீங்க ஒரு கேமரா இதுக்காக நீங்க ஒரு நல்ல ஃபோன் எடுத்தீங்கன்னா, ஃபோன்லயும் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். நான் அடுத்ததா வந்து எடிட்டிங் டூல்ஸ் தான் சொல்லப் போறேன். அதுலயே நாங்க பார்த்துக்கொள்ளலாம். இந்த Canva இருக்கு. CapCut இருக்கு. சாரி Canva CapCut இருக்கு. KineMaster இருக்கு. இது வந்து ஃபோன்லயே நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வீடியோ நீங்க எடுக்குறீங்க. இந்த ரூல்ஸின் படி நீங்க அந்த வீடியோ எடுப்பீங்க. இந்த மானிட்டைசேஷன் பாலிசி அதெல்லாம் பார்த்து நீங்க ஒரு வீடியோ எடுப்பீங்க. எடுத்த பிறகு அத எடிட் பண்றதுக்காண்டி ஒரு டூல்ஸ் வேணும் தானே. இப்ப சில பேர் வந்து நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து பிரீமியர் பாவிச்சேன். யுனிவர்சிட்டி லேப் இருந்தபடியா. இப்ப சில பேருக்கு வந்து ஃபோன் இப்ப வரைக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்றது ஒரு ஃபோனே போதும். இப்ப எல்லா பெரிய யூடியூபர்ஸுமே பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஃபோன்லயே எடுத்து ஃபோன்லயே எடிட் பண்ணி, ஃபோன்லயே அப்லோட் பண்ணி, ஃபோன்லயே தம்ப்நெயில் எல்லாம் செய்றாங்க. தம்ப்நெயில்னு சொன்னா, இந்த முன்னுக்கு ஒரு வீடியோ பாக்கையில ஒரு ஃபோட்டோ ஒண்ணு வருது தானே. இது தம்ப்நெயில்னு சொல்லுவோம். இதுல எல்லா விஷயமே நான் பேசிக்கா சொல்றேன். இல்ல சில பேர் யாருமே தெரியாத ஆட்கள் கூட வந்திருப்பீங்க அதுக்காக. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க சாட்ஸ்ல கேட்டுக்கொள்ளுங்க. உட்காந்து கேட்டுருக்கீங்க. ப்ரோ காப்பிரைட் இஷ்யூஸ், என்சிஎஸ் மியூசிக் சேனல்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. என்சிஎஸ் மியூசிக்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் காப்பிரைட் சவுண்ட்ஸ்ன்னு சொல்லி சில மியூசிக் இது இருக்குது. நீங்க சர்ச் பண்ணி கொள்ளலாம். ஆனா அதுவும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா காலப்போக்குல அடிப்பாங்க. நோ காப்பிரைட் மியூசிக் இன் தமிழ்ன்னு அடிச்சாலே 1, 2 சேனல் நான் பார்த்திருக்கேன். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா சில பேருக்கு வந்து இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோவ நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க பாவிச்சுக் கொள்ளலாம். இந்த நோ காப்பிரைட் வீடியோ மியூசிக் சொல்லி கொஞ்சம் தமிழ் சேனல் இருக்கு. தமிழ்ல வந்து அந்த மூவிஸ்ல உள்ள மியூசிக் இருக்கு தானே. உதாரணத்துக்கு ஓகே இத பார்த்துக்கலாம். இப்ப இந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து தமிழ் படத்துல வந்த மியூசிக். அத வந்து ரீகிரியேட் பண்ணுவாங்க. செல்ஃபா வந்து வயலின், ஆர்கன் வாசிக்கிறார்கள், பியானோ வாசிக்கிறார்கள் வந்து திரும்ப ரீகிரியேட் பண்ணி இத அப்லோட் பண்ணுவாங்க. இத நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா காலப்போக்குல இதுக்கு உங்களுக்கு அதாவது நான் சொன்ன மாரி காப்பிரைட் கிளைம் வரதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதனால நீங்க அத கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. பேசிக்கா இப்ப எல்லாருமே விரும்புறது, இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல ஆன கன்டென்ட் தான் அதிக அளவானவர்கள் விரும்பினர். பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா, மியூசிக் போடுறது எல்லாமே குறைச்சிட்டீங்க. அதே மாரி நீங்க கவனிச்சுக்கோங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஓன் வாய்ஸ வச்சுக்கொண்டு தங்களோட ஃபேஸ் காட்ட விரும்ப மாட்டேன். இந்த விஷயத்தையுமே சொல்லிக் கொள்றேன். சில பேர் வந்து ஃபேஸ் காட்ட விரும்ப மாட்டேன். வீடியோ செய்யக்கல. ஸ்டார்ட்ல எல்லாருக்குமே அந்த ஒரு தயக்கம் ஒண்ணு இருக்கு. நீங்க சாதாரணமா கூகுள்ல சரி நீங்க சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நோ காப்பிரைட் மியூசிக் மாதிரி வீடியோஸுமே ஃப்ரீயா இருக்கு. அந்த வீடியோஸ நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு முன்ன ஒருக்கா செகண்ட் சேனல்ல போட்டு இப்ப நான் எப்பயுமே ஏதாவது ஒரு இஷ்யூ சந்திச்சேன்னா, நான் இந்த செகண்ட் சேனல் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இந்த சேனல்ல நான் எப்பயுமே அப்லோட் பண்ணிக்கொள்வேன். அப்லோட் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரைக் வருதா இல்லையான்னு நான் மெயின் சேனல்ல அப்லோட் பண்ணுவேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்தா அப்படி ஒரு செகண்ட் சேனல்ல வச்சுக்கொள்ளுங்க. அதுவுமே உங்களுக்கு உதவும். ஆ அடுத்தது வந்து மைக் பார்ப்போம். ஓகே. இப்ப வந்து மியூசிக் அதெல்லாம் ஓகே தானே. அடுத்து கேமரா. ஓகே. கேமரால வந்து ரெக்கமெண்ட் பண்றது எப்பயுமே நான் ஃபோன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் முடிஞ்சிரும். ஃபோன்லயே வீடியோ எடுக்கலாம். அதிலேயே எடிட் பண்ணலாம். அதிலேயே தம்ப்நெயில் செய்யலாம். ஃபோட்டோஷாப்போ இதுவோ தேவையில்ல. ஹேண்டியா இருக்கும். இப்ப நீங்க கேமராவ எடுத்துட்டு ஒரு இடத்த போய்க்கல உங்களுக்கு அதிகளவான பிரச்சனைகள் வரதுக்கு இருக்கு. நீங்க இன்னொரு இடத்துல போயிட்டு வீடியோ எடுக்கணும் ஃபோன் வந்து ஈஸியா இருக்கும். உங்களோட பெர்சனல் யூஸுக்குமே பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு இடத்துக்கு போய்க்க சாதாரண வீடியோ எடுக்க நான் தெரியாம கூட இப்படி வச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அடுத்தது வந்து வீடியோ எடிட்டிங் டூல்ஸ்க்குள்ள வந்து சாரி மைக் கவனிக்க. மைக்ல வந்து வயர்ட் மைக் இருக்கு, வயர்லெஸ் மைக் இருக்கு, ஷாட்கன் மைக் இருக்கு. இதுல குறிப்பிடணும் ஒரு வீடியோவை விட எப்பயுமே ஆடியோக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதுதான் யூடியூபோட பேசிக் ஒரு சின்ன ஒரு விஷயம். ஆனா இது ஒரு அதிக அளவு செல்வாக்கு செலுத்துற விஷயம்னு சொல்லக்கூடும். என்னன்னா நீங்க ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அந்த ஆடியோ வந்து காத்து சத்தம் கேட்குது.
அடுத்தது உங்களோட வீடியோல வந்து நீங்க கதைக்கிறதே தெளிவில்லாம இருக்கு. வீடியோ வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு எடுத்திருப்பீங்க ஃபோன்ல. உங்களோட ஆடியோ வந்து சுத்தமா கேட்கவே கேட்காதுன்னு சொன்னா, எப்பயுமே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க. உங்களோட வீடியோவ பொறுத்தவரைக்கும் ஆடியோ ஃபைல் தான் அதிக அளவா இம்பார்ட்டன்ட்டா இருக்கணும். சாதாரணமா ஒரு ஷாட்கன் மைக் வாங்கிக் கொள்ளுங்க. இல்லாட்டி வயர் மைக் வாங்கிக் கொள்ளுங்க. வயர் மைக் ரெக்கமெண்டா சொல்லலாம். ஒரு ஸ்ரீலங்கா காசுக்கு ஒரு ரூ. 800 அந்த அந்த காசுக்கே ஒரு நல்ல மைக் எல்லாமே இருக்கு. நீங்க அந்த மைக்க கட்டாயமா வாங்கிக் கொள்ளுங்க. ஃபோனுக்கு ஃபோன் பிளஸ் ஒரு நல்ல மைக். இதுல வச்சுட்டு உங்களோட யூடியூப் கேரியர ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்ததா அது போக போக நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு பிறகு வயர்ட் மைக் வாங்கிட்டு ஷாட்கன் மைக் வாங்கிக்கலாம். இதுல தெரியுது தானே, இது ஷாட்கன் மைக்னு சொல்றது. அடுத்தது வயர்லெஸ் மைக்னு சொல்லி இதுல ரோட் இருக்கு, டிஜேஐ இருக்கு. நீங்க சர்ச் பண்ண உங்களுக்கு இது சம்பந்தமா நாலேஜ் வரும். இந்த வயர்லெஸ் மைக் நீங்க போக போக வாங்கிக்கலாம். வயர்லெஸ் மைக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் வாங்குறதுக்கு ஒரு 1 இயர் ஆகும். யூடியூப்ல நீங்க காசு இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா, யூடியூப்ல இருந்து ஒரு இன்கம் வருது என்று சொல்லிக்க அந்த இன்கம் வந்து நீங்க யூடியூப்க்கு போறது பிரியோஷனம். அப்படி இல்லாட்டிக்கு உங்களுக்கு வீட்டை ஃபினான்சியலா நீங்க ஸ்டேபிள், உங்களோட வீட்டை ஒரு பேக்கப்புக்கு ஒரு காசு இருக்குன்னு சொன்னா தாராளமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் அடுத்த மாதிரி எப்பயுமே நல்ல கண்டென்ட் கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்ப அடுத்தது போவோம். மொபைல் ஃபோன்ல வந்து எடிட் பண்ணீங்க CapCut கைன் மாஸ்டர்ன்றதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. லேப்டாப்ல Adobe Premiere Pro, Filmora இருக்கு. இது பேசிக் எடிட்டிங் டூல்ஸ். அடுத்தது தம்ப்நெயிலுக்கு Photoshop யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த விஷயங்களை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. தம்ப்நெயில் வந்து எப்பயுமே அட்ராக்டிவா இருக்க வேணும். ஒரு வீடியோ நீங்க யூடியூப்ல பாக்குறீங்கன்னு சொன்னா, சரி, ஓகே. இப்ப நாங்க யூடியூபுக்கு போறோம். இப்ப இதுல யூடியூப்குள்ள போன உடனே இது எல்லாமே பேசிக் விஷயம். சின்ன சின்ன விஷயம் ஆனா பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்ப இந்த 4லயுமே சாரி. சரி, ஓகே. இப்ப நாங்க கீழ போவோம். இந்த 4லயுமே உங்களுக்கு ஏதாவது ஒண்ண ஃபர்ஸ்ட்டா செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்ப எனக்கு வந்து டிராவல் பிடிக்கும், பாஸ்கெட் பிடிக்கும்னு சொன்னா, ஓகே நான் இந்த பேசாம இந்த பாஸ்கெட் போவேன். அதே மாதிரி இப்ப சில இடங்கள்ல காம்படிஷன். இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களோட வீடியோஸ் வந்து காட்டுங்க. அதுக்கு பக்கத்துல இன்னொரு கிரியேட்டர் வீடியோவுமே கட்டாயமா காட்டிக்கொள்ளும். இதுல பாருங்க, இதுல மூவிஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட் ஒரு வீடியோ வந்திருக்கு. இப்படி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் காட்டும். காட்டைக்குள்ள அந்த அவர் யூடியூப்ல ஸ்பெண்ட் பண்ற டைம்ல உங்களோட வீடியோவை கிளிக் பண்ண வைக்கணும். அப்பக்க உங்களோட தம்ப்நெயில் தான் எப்பயுமே வீடியோ. இப்ப வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தா அப்புறம் வீடியோல என்ன கண்டென்ட் இருக்குன்னே தெரியும். ஆனா அந்த வீடியோவை கிளிக் பண்ண வைக்கிறதுக்கு இந்த தம்ப்நெயில் நல்லா இருக்கணும். இந்த தம்ப்நெயில் தான் எப்பயுமே வீடியோல பேசிக்கா உங்களோட வீடியோவை நல்லா ரீச் பண்ண வைக்கிறதுக்கு தம்ப்நெயில். அடுத்தது இந்த டைட்டில். ஃபர்ஸ்ட்டா நீங்க ஒரு வீடியோவை நீங்க யூடியூப்ல போய் பாக்குறீங்கன்னு சொன்னா, நீங்க எப்படி பாப்பீங்கன்றத கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. நீங்க எப்பயுமே போன உடனே ஒரு தம்ப்நெயில் பாப்பீங்க. அடுத்தது அந்த இதுக்கு கீழ இருக்கிற டைட்டில் இந்த இதுல இருக்கு. இந்த டைட்டில பாப்பீங்க. அந்த 2மே அட்ராக்டிவா கொஞ்சம் கிளிக் பைட்டா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களோட வீடியோ சக்சஸா போகும். கிளிக் பைட்ன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, கண்டென்ட்டோட கிளிக் பைட். அந்த கண்டென்ட் உங்களோட வீடியோல இருக்கிற கண்டென்ட்டோட கிளிக் பைட் வைங்க. வீடியோல இல்லாத கிளிக் பைட்ட வச்சீங்கன்னு சொன்னா, காலப்போக்குல ஆடியன்ஸ் இந்த கிரியேட்டர் அதாவது இவர் வந்து எப்பயுமே வீடியோல இல்லாத சும்மா தம்ப்நெயில்ல போடுவாருன்னுட்டு அடுத்த டைம் அவங்களுக்கு மைண்ட்ல இந்த வீடியோ கிளிக் பண்ணவே யோசிக்க மாட்டீங்க. இப்படியான விஷயங்களை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நான் சாதாரணமா இதுல போன உடனே செட்டிங்ஸ்ல போயிட்டு சேனல் ஒண்ணு கிரியேட் பண்ணுவீங்க நானு. கிரியேட் பண்ணின உடனே சேனலுக்குள்ள உள்ள சின்ன சின்ன பேசிக் விஷயம் இருக்கு. எந்த கண்ட்ரில இருந்து நீங்க பாவிக்கிறீங்கன்றத நீங்க போட்டுக்கொள்ளுங்க. இது இஷ்யூஸ் இல்ல. இதை நீங்க சாதாரணமா ஸ்ரீலங்காவோ உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரியே போட்டுக்கொள்ளுங்க. அது பிரச்சனை இல்ல. அடுத்து கீவேர்ட்ஸ் இருக்கு. இது நான் சொல்ல மறந்துட்டேன். நல்ல வேலை கிட்ட. இது கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே காட்ட போறது இல்ல. ஒரு கிரியேட்டருக்கு மட்டும்தான். இது வந்து இப்ப நீங்க டிராவல் செய்ய போறீங்கன்னா டிராவல் போட்டுட்டு தமிழ் போட்டுட்டு டூர். அடுத்தது உங்களோட சேனல் நேம். இப்ப நான் இதுக்கு வந்து புரோக்கன் டிராவலர் போட்டிருக்கேன்னா புரோக்கன் டிராவலர் இப்படி போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு இதை சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து உங்களோட சேனல்ல உங்களோட அல்கோரிதத்துல பதிய வைக்கிறதுக்கு அடுத்து உங்களோட சேனல்ல நீங்க சர்ச் பண்ணிக்க உங்களுக்கு காட்டுறதுக்காக பயன்படுத்திக்கொள்ளுங்க. இதுல மிஸ்டர்ன்னு அடிச்சா மிஸ்டர் பீஸ்ட் வருது தானே. இது வர்றதுக்கு ரீசன் இதுல நாங்க கொடுத்த ஃபைல்ஸ். ஸோ அதை வந்து நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அப்லோட் ஃபீச்சர்ஸ்க்குள்ள டைட்டில் அதை கூட பார்க்கலாம். இதுல பெர்மிஷன். ஓகே. இப்ப இதுல வந்துட்டு நாங்க ஒரு வீடியோ வந்து நாங்க அப்லோட் பண்ண போறோம்னு சொன்னா, அந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் இருக்கு. 8 நிமிஷத்துக்குள்ளேன்னு சொன்னா நீங்க ஃபோன் நம்பர் குடுத்து கோட் எல்லாம் வெரிஃபை பண்ண தேவையில்ல. அப்படி இல்லாம நீங்க அத தாண்டி நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து யூடியூப்ல அ உங்களோட ஃபோன் நம்பர குடுத்து அந்த சேனல வெரிஃபை பண்ண வேணும். அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்ட்டு நான் பார்க்க வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டில இதுல எலிஜிபிள் இருக்கா? இங்க இருக்கு. அதாவது சேனலுக்குள்ள போய்க்கொள்ளுங்க. இதுல கீழ செட்டிங்ஸ் இருக்கு. அதில குடுத்துக் கொள்ளுங்க. இதுல சேனலுக்குள்ள போயிட்டு அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்குல்ல, சாரி ஃபீச்சர் எலிஜிபிலிட்டிக்குள்ள போயிட்டு, இதுல பாத்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு மேல நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறீங்க, இல்ல ஸ்ட்ரீம் பண்ண போறீங்கன்னு சொன்னா, உங்களோட ஃபோன் நம்பர குடுத்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ள வேணும். இதுல வெரிஃபை ஃபோன் நம்பர் இத குடுத்துட்டு, இதுல ஃபோன் நம்பர் வெரிஃபைடுன்னு வருது. அப்படி நீங்க பண்ணி கொண்டா தான் உங்களால வந்து 15 நிமிஷத்துக்கு மேல வீடியோ அப்லோட் பண்ண முடியும். இதெல்லாம் சாதாரணமா கிரியேட் பண்ணிக்க வர பிரச்சனைகள். இத நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு வர பிரச்சனை என்னன்னா, ஒரு ஃபோன் நம்பர் ஒரு சேனலுக்கு தான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வேற ஒரு நம்பர வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்றேன்னு பார்ப்போம். இப்ப புதுசா கிரியேட் பண்ண சேனல் இருக்கு தானே. ஓகே. இதுக்குள்ள போயிட்டு சாதாரணமா நீங்க யூடியூப் நடிப்பீங்க. இந்த டேஷ்போர்ட் வர்றது எப்படின்னு தெரியாட்டிக்கு சாதாரணமா யூடியூப்ல போவீங்க.
இதுல போயிட்டு இதை கிளிக் பண்ணுவீங்க இந்த படத்தை. இதுல யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கு. இது பிளே ஸ்டோர்லயும் சாதாரணமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். போன்ல இருந்தே உங்களோட சேனலை நீங்க identity கொள்ற மாதிரி. அதுக்குள்ள போனோம்னா இந்த ஒரு டேஷ்போர்ட் வந்துருக்கு. டேஷ்போர்ட் வந்தோன்னா இதுல அப்லோட் வீடியோஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டிக்கு மேல இதுல கிரியேட் இருக்கு. இந்த கிரியேட்டை கொடுத்து இதுல அப்லோட் வீடியோஸ் பண்ணிக்கொள்ளலாம். கோ லைவ் இருக்கு. இல்லாட்டிக்கு இதுல அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம், உங்களோட விருப்பம். சரி, நான் இப்போ இதுல போய் சொல்றேன் அப்லோட் வீடியோ. அடுத்து செலக்ட் ஃபைல்ஸ். நீங்க ஆல்ரெடி எடுத்த வீடியோஸை குட்டி குட்டி கட்டமா எடுத்திருப்பீங்க. அதாவது ஒரு வீடியோவுக்கு இன்ட்ரோ வேணும். இந்த வீடியோவில் என்ன விஷயத்த நான் சொல்ல போறேன்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ எடுத்திருப்பீங்க. அதுக்குள்ள உள்ள கண்டென்ட் நீங்க வடிவா சொல்லியிருப்பீங்க. கிறிஸ்பியா சொல்லுங்க, எப்பயுமே இழுத்தடிக்காம டிரெக்டா ஒரு விஷயத்த சொல்லுங்க. சொல்லிட்டு அடுத்ததான் அந்த வீடியோட ஒரு சமரைஸ் பண்ணி ஒரு வீடியோ முடிச்சு இந்த வீடியோவை நீங்க வடிவா எடிட் பண்ணிக்கொள்ளுங்க. எடிட் பண்ணிட்டு நீங்க அந்த வீடியோ ஃபைல் இருக்குனால, உதாரணத்துக்கு இதுல ஒரு வீடியோ ஃபைல் நான் சும்மா அப்லோட் பண்றதுக்கு எடுத்து வச்சிருப்பேன். இதை நாங்க செலக்ட் பண்ணி இதுல அப்லோட கொடுத்துக்கொள்ளலாம். அப்லோட் பண்ணா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி குயிக்கா அப்லோட் பண்ணிக்கொள்ள. இதுல நாங்க டைட்டில் கொடுத்து வேணும். இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா சாதாரணமா நீங்க யூடியூப்ல போயிட்டு ஹவு டு அப்லோட் வீடியோஸ் ப்ராப்பர்லி. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல தான் காட்டுக்கு நீங்க யூஸ் பண்றதுக்காக சொல்லிக் கொள்றேன். ஹவு டு அப்லோட் ப்ராப்பர்லி யூடியூப் வீடியோ. இதுல நீங்க போனீங்கனாலே ஏகப்பட்ட பேர் தங்களோட ஐடியாஸ் தங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சேனலுமே ரெக்கமெண்ட் YT360 சொல்லி இந்த சேனலுக்குள்ளேயுமே நீங்க போனீங்கன்னா ஏகப்பட்ட யூடியூப் சம்பந்தமான அவன் எக்ஸ்பீரியன்ஸ், புதுசாக வர அப்டேட்ஸ், வீடியோ ஸ்கிரிப்ட் எப்படி மோனிடைசேஷன் சம்பந்தமா ஏதாவது அப்டேட்ஸ் வந்தா. இப்போ சில பேர் வந்து கமெண்ட்ஸ், இப்போ பொதுவாக இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும். சில வேலை பேட் கமெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் நீங்க எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படியான விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கு. இதை நீங்க தேவையான யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதுல டைட்டில் கொடுக்க போறோம். டைட்டில் கொடுக்க எப்பயுமே உங்களோட சேனல் நேமை ஸ்டார்ட்ல பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த சேனல் நாங்கள் இப்போ கிரியேட் பண்ணது புரோக்கன் டிராவலர். இதை நீங்க கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாம் ஒரு இதுல வச்சுட்டு இதுல தமிழ். ஓகே, இப்போ இது இந்த டிராவல் என்ற வழியா தமிழோட சேர்த்து நான் இன்னொரு கீவேர்டு கொடுக்குறேன். தமிழ் டிராவல் வ்ளாக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த வீடியோ நான் கொழும்புல எடுத்த வழியா கொஞ்சம் ஐக்கேச்சியா கொடுங்க. இப்போ நான் இதுல சும்மா இங்கிலீஷ்ல கொடுக்குறேன். நீங்க தமிழ்ல சாதாரணமா இன்றைய கொழும்பு நகரம் ஒவ்வொரு வீடியோ பொறுத்தது அப்படி நீங்க கொஞ்சம் கிளிக் பைட்டா சொல்லுங்க. கொழும்பிலின் இப்போ எப்படி சொல்றது, ஒரு கண்டென்ட்டை போட்ட உடனே ஃபர்ஸ்டா பார்க்க போறது தம்ப்நெயில், அடுத்தது டைட்டில். அந்த டைட்டிலையுமே வந்து சாதாரணமா கொழும்பில் ஒரு நாள்ல கொழும்பு ஸ்ட்ரீட் வியூ அப்படி போட்டா யாருமே கிளிக் பண்ண போறது இல்லை. அதால வந்து கொஞ்சம் வித்தியாசமா உங்களோட ஐடியாவை ஏற்படுத்தி நீங்க அதை பண்ணிக்கொள்ளுங்க. நான் சாதாரணமா இப்போ சும்மா போட்டுக்கொள்றேன் கொழும்பு. இது ரெண்டாம் வீடியோ தான். நீங்க இந்த கண்டென்ட் செலக்ட் பண்ணிட்டு அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எல்லாம் தானே. இப்போ நான் சும்மா ரெண்டாமா உங்களுக்கு விளங்குறதுக்காக போட்டுக்கொள்றேன். ஓகே, இப்போ டைட்டில் கொடுத்துறேன். இந்த டைட்டில் தான் எங்க தெரியும்னு சொன்னா இதுல தெரியுதான் இந்த ஹவு டு ஃபைண்ட் சம்மன் யூசிங் மை யூடியூப் சேனல் என்ற இந்த டைட்டில் தான் நாங்க இங்க கொடுக்குற டைட்டில். ஸோ அதுதான் ஃபர்ஸ்டா தம்ப்நெயில் போட்டோ பார்த்த உடனே அடுத்ததாக தெரிய போகுது. இதை கட்டாயமா கொடுத்துக்கொள்ளுங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணிக்க உங்களோட சேனல் நேம்களை கொடுத்து போடுங்க. அப்பதான் உங்களோட அல்கோரிதத்தில் உங்களோட சேனல் நேம் பதியும். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் இதுல இர்ஃபான் அடிச்சா இர்ஃபான் வியூ வருது தானே. அதுக்கு ரீசன் வந்து இந்த நேம்கள். இப்போ கன பேர் சர்ச் பண்ண வரும். சரி, அடுத்தது டிஸ்கிரிப்ஷன். இந்த வீடியோவை பற்றி நீங்க ஒரு சின்ன ஒரு விவரம் கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்ததா இதுல உங்களோட சோஷியல் மீடியா கூட கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ சில பேர் வந்து கொடுத்துக்கொள்ளணும். சாதாரணமா எல்லா யூடியூபர்ஸுமே கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல தெரியுற விஷயங்கள்லாம் இது டைட்டில். அதாவது புதிய நாடு போறேன், ஆப்பிரிக்கா சோலோ ட்ரிப், பியாசு அந்த நாட்டின் பேர், எபிசோட் 1. இப்போ நீங்க ஒரு சீரிஸ் பண்றீங்கன்னா எபிசோட் 1 எபிசோட் 2 சொல்லி கூட நீங்க போட்டுக்கொள்ளலாம். அதாவது இது வந்து இந்த டைட்டில். ஓகே, இந்த டைட்டில் கொடுத்துட்டீங்க. அடுத்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எங்க காட்டுமெண்டா இவ்வளவுமே டிஸ்கிரிப்ஷன் இதுல காட்டுது தான். இந்த பந்தியாடி இருக்கு, ஜாயின் மீ, அவரோட ப்ரமோஷன் டீடைல்ஸ், அடுத்தது பழைய பிளேலிஸ்ட் எல்லாமே போட்டு இதுல காட்டியிருக்கு. ஹூ ஆம் ஐன்னு சொல்லி புவனி சோலோ டிராவலர், டிராவல் இன்திசியஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீடைல்ஸ் போட்டிருக்கேன். இதுல வந்து நீங்க உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸோட கொடுத்துக்கலாம். இந்த எஃபி, இன்ஸ்டாகிராம் ஐடி, பேட்ரியோன் அப்படின்னு சொல்லி உங்களோட இதை நீங்க கொடுத்துக்கலாம். அது ஒருத்தருக்கு ஒரு வேறுபடும். சில பேர் வந்து டிஸ்கிரிப்ஷனே போட மாட்டேங்க. அப்படியான சேனல்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்தது முக்கியமா இதுல ஹேஷ்டேக் போடுவோம். இந்த ஹேஷ்டேக்ல வந்து டிராவல். ஓகே, உங்களோட சேனல் நேம் புரோக்கன் டிராவலர், அடுத்தது தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு 15 ஹேஷ்டேக் கொடுத்துக் கொள்ளுங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்த பிறகு உங்களோட சேனல்ல ஒரு 3 இல்ல 4 ஹேஷ்டேக்கை பயன்படுத்திக் கொள்ளுங்க. முக்கியமான ஹேஷ்டேக்கை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்தது இதுல தம்ப்நெயில் போட வேணும். இப்ப சாதாரணமா ஒரு வீடியோ நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா 3 தம்ப்நெயில் அதுவே ரெக்கமெண்ட் பண்ணும். இப்ப நான் ஒரு குட்டி 26 செகண்ட் வீடியோ வழியா இதுல 3மே ஒரே இதை காட்டுது. இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இப்படி நீங்க ஒரு நல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேஸோட இல்லாட்டிக்கு ஒரு சின்ன ஆக்ஷனோட அவரால் பேசுற மாதிரி எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று வந்து கொள்ளும். நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டிக்கு யூடியூப்ல நீங்களா ஓனா
இதுல இருக்கிற மாதிரி. இப்போ இதுல நல்ல தம்ப்நெயில்ஸ் இருக்கு தானே, அந்த தம்ப்நெயில்லாம் மிக 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 முக்கியம். அதுக்கு நீங்க ஃபோட்டோஷாப்போ இல்ல ஃபோன்ஸ்லேயே ஃபோன்ஸ்லயே டூல்ஸ் இருக்கு, அதில் பயன்படுத்திக் கொள்ளலாம். சாதாரணமா யூடியூபுக்கு 1020 இன்டூ 1780 இன்டூ 720 பிக்சல் கூகுள் பண்ணிக்கொள்ளுங்க, தெரியாது ஆட்கள். கிரியேட் பண்ணிட்டு இதுல நீங்க உங்களோட போட்டோஸை வெட்டி கொஞ்சம் அட்ராக்டிவா பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு ஃப்ரீலான்சர்ல கூட ஆட்கள் இருக்கணும். உங்க சேனல் க்ரோவா வந்த பிறகு நீங்க பயன்படுத்திக்கணும். பேசிக்கா போன்ல எனக்கு டூல்ஸ் இருக்கு, நீங்க அதுகளை பயன்படுத்தி கொடுங்க. பயன்படுத்தி உங்களோட யூடியூப் அப்லோட் பண்ணிட்டு இதுல தம்ப்நெயில கூட போட்டுக் கொடுங்க. ஓகே, இப்போ தம்ப்நெயிலும் நான் போட்டுட்டேன். போட்ட பிறகு இப்போ ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. ஒரு வீடியோ செய்ய போறோம்னு சொன்னா ஒரு பிளேலிஸ்ட்ன்ற உதாரணம். இப்போ பேசிக்கா எல்லாமே சொல்றேன். இப்போ இதுல வந்துட்டு பிளேலிஸ்ட் இருக்கா, பிளேலிஸ்ட் எப்படின்னு சொன்னா, இப்போ மியான்மர்ன்ற ஒரு நாட்டுக்கு போனா மியான்மர்ல மேக் பண்ண எல்லா வீடியோவையுமே நாங்க ஒரு பிளேலிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அப்ப நான் இதுல யூடியூப் சம்பந்தமா சொல்ல போறேன்னா கிரியேட் பிளேலிஸ்ட் கொடுத்துட்டு நியூ பிளேலிஸ்ட் ஆல் அபவுட் யூடியூப் ஏ டு செட் கொடுத்துட்டு ஒரு நாள் இப்போ எல்லாமே ஒரே டைம்ல சொல்ல முடியாது. அப்போ இது ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி, ஒரு சீரிஸ் மாதிரி. இப்போ வீடியோ 1 வீடியோ 2 வீடியோ 3 சொல்லி எல்லாமே இதுல அப்லோட் பண்ணலாம். இதுல கிரியேட் பண்ணிட்டு நீங்க இதுல கொடுத்துக் கொள்ளலாம். இப்போ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணீங்க, அது எப்படி கேட்கும்னு சொன்னா இந்த பிளேலிஸ்ட்ல கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல வரும். இப்போ நீங்க இதுல ஆல்ரெடி இது முதல்ல இல்ல, இப்போ நாங்க கிரியேட் பண்ணோம்னா இதுல வந்துட்டு இப்படி நீங்க ஏகப்பட்ட பிளேலிஸ்ட். இப்போ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் மியான்மர், பங்களாதேஷ், ப்ளூபர்ஸ் அப்படி கணக்கு இதுல அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணி காட்டும். அதுல நாங்க மியான்மர் இல்லாட்டி புது பிளேலிஸ்ட் கொடுத்துட்டு இதுல கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கொடுத்துட்டு டன்னை கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே இதுல கிட்ஸுக்கு மேக் பண்றீங்களா இல்லையான்னு கேட்கும். கிட்ஸுக்கு மேக் பண்றதுண்டா உங்களுக்கு பொதுவா ரெவன்யூ வராது. இன்னொரு ஆப் இருக்கு, கிட்ஸுக்கு ஒரு யூடியூப் இருக்கு, அந்த ஆப்ல தான் அதிக அளவா காட்டும். அதனால இது வந்து பொதுவா எப்பயுமே நீங்க நாட் ஃபோர் கிட்ஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஷோ மோர்ல கொடுத்துட்டு இதுல ஏஜ் அட்வான்ஸ் இருக்கு. சில வீடியோஸ் இருக்கு, நீங்க குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல உள்ளாங்க, அதாவது ஓவர் 18 கண்டென்ட்ஸ்டா நீங்க அதை கட்டாயமா கொடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரைக் வரதுக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. மற்றது இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் தேவையில்லை. இந்த டேக்ஸ் கட்டாயமா முக்கியம். இதுக்கு நீங்க இந்த வீடியோ சம்பந்தமான டேக்ஸ் கொடுக்கணும். இதுல நீங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றதால உங்களுக்கு கட்டாயமா குழப்பம். புது ஆக்களுக்கு டைட்டில் கொடுப்பீங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பீங்க, அதுல கொடுக்குற டேக்ஸ் வந்து ஹேஷ் போட்டு கொடுக்கணும். இதுல தெரியுதா, இந்த ஹேஷ் சிம்போல் போட்டு கொடுக்க வேணும். கீழே இருக்குது அதுவும் டெக்ஸ்ட் தான். இந்த டெக் வந்து ஹேஷ் கொடுக்காம கொடுக்கணும். கமா இப்ப இது தனியா வருது, அதுக்கு காரணம் கமா கொடுக்கணும். இப்ப ஸ்ட்ரீட் வியூ கொடுத்துட்டு இதுல கமாவை கொடுத்த கையோட அது அடுத்த டெக்கா மாறிடும். அப்படி நீங்க 500 வரைக்கும் வேர்ட்ஸ் வச்சு டெக்ஸ்ட் கொடுத்துக் கொள்ளலாம். இந்த டெக்ஸ்டுக்குண்டே எனக்கு டூல்ஸ் இருக்குது, நீங்க ஆன்லைன்ல அதை பார்த்துக் கொள்ளலாம். இந்த ரேபிட் டெக்ஸ்ட்ன்றதை நான் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுல போயிட்டு இந்த வீடியோக்குரிய விஷயத்த சொல்லுங்க. இப்போ கொழும்பு தமிழ் அடிச்சா ஏகப்பட்ட டெக்ஸ்ட் வரும். இந்த பாத்தீங்களா, கொழும்பு தமிழ் உள்ள கொழும்பு தமிழ், கொழும்பு ஸ்ரீலங்கா, போர்ட் ஆஃப் கொழும்பு இன் தமிழ். இதை நீங்க அப்படியே காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் கொடுக்குறதுல கொஞ்சம் ஓகே, எனக்கு கீவேர்ட்ஸ் தெரியல, ப்ராப்பரா இது போடுறேன்னு தெரியாட்டி இது அப்படியே உனக்கு பேஸ்ட் பண்ணி விட்டாலே சரி. வடிவா சொல்லுவேன், இது ஹைலி ரெக்கமெண்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட் வடிவா தெரியாட்டிக்கு. ஓகே, அடுத்தது இதை நாங்க கொடுத்துட்டோம். இதுல வீடியோ லாங்குவேஜ் நீங்க கொடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காம விடுறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல கணவருக்கு காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. இப்போ நீங்க இதுல லாங்குவேஜ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்து இப்போ தமிழ்னா தமிழாக்களுக்கு மட்டும்தான் கூறாக காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அதால நீங்க விட்டுருங்க. அதை விட்டுட்டு இந்த ரெக்கார்டிங் டேட் அதெல்லாம் மேண்டட்ரி இல்லை, உங்களுக்கு இருக்கும், கொடுத்துக்கொள்ளலாம். அப்ப கட்டாயமான விஷயங்களை கொடுக்கும். அடுத்தது இதுல கேட்டகரி இருக்கு. கேட்டகரி பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இருக்கு. இப்ப விஜய் சித்து அவங்களோட சேனல் வந்து என்டர்டைன்மெண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றது இந்த ஃபன்னா போடுவாங்க தானே, அவங்களோட சேனல் எல்லாமே பொதுவாக என்டர்டைன்மெண்ட்ஸ்ல இருக்கு. ட்ராவல் அண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து இப்போ எங்களோட கேட்டகரி, இப்போ ட்ராவல் வீடியோஸ் போடுறாங்க, அவங்களுமே வந்து சில வேலை பீப்புள்ஸ் அண்ட் பிளாக்ஸுக்குள்ள போட்டுக்கொள்வாங்க. அப்படி விஷயங்கள் இருக்கு. உங்களோட என்ன கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இதுல நான் அப்போ சொன்ன மாதிரி சப்டைட்டில்ஸ் கொடுத்துக்கொள்ளலாம். என் ஸ்கிரீன் இருக்கு, அட் கார்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்றேன், நீங்க ஒரு 4-5 வீடியோ போட்டுட்டீங்கன்னா இந்த வீடியோ முடியக்குள்ள இந்த சேனல்ல வந்து ரெக்கமெண்ட் ஆகும். உதாரணத்துக்கு இப்ப இந்த வீடியோ பார்ப்போம், அதை கொடுத்துருந்தா காட்டும். பழைய வீடியோஸ் பார்ப்போமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல காட்டுதானே வாட்ச் மோர் ஒரு வீடியோ பிளே ஆகி முடிஞ்ச உடனே இதுல வாட்ச் மோர் கேட்டகரியில 2-3 பிளேலிஸ்டோட போட்டு காட்டும். அதை வந்து நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளலாம். இதுல போயிட்டு எலிமெண்ட்டுக்குள்ள பிளேலிஸ்ட் கொடுத்து நீங்க ஆல்ரெடி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஏ டு செட் அப்படி கணக்கு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ முடியல உங்களோட பிளேலிஸ்ட் வரும். அதால வந்து என்ன நடக்கும்னா இந்த வீடியோ நீங்க ஏதோ ஒரு விதத்தை இப்போ இன்னைக்கு தான் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா இதை கிளிக் பண்ணி வீடியோ இன்ட்ரெஸ்டா ஃபுல்லா பாத்துட்டீங்க. இப்போ பார்த்த உடனே அவருக்கு வேற ஒரு சேனலுக்கு போகணும்ன்ற ஐடியா வராம நீங்க அடுத்த வீடியோவுமே உங்களோட சேனலை பாக்குற மாதிரி பண்ணிக்கொள்ளலாம். அப்படியான ட்ரிக்ஸ்கள் இருக்கு. ஸோ அதையுமே நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதை கொடுத்துட்டு இப்போ நான் இப்போதைக்கு நான் கொடுக்கல. இதெல்லாம் கொடுத்தா பிறகு அடுத்ததான் விசிபிலிட்டிலேயே 2-3 விஷயங்கள் இருக்கு. பிரைவேட் இருக்கு. பிரைவேட்னு சொன்னா உங்களோட வீடியோவை நீங்க மட்டும் தான் பார்த்துக்கொள்ளலாம். அன்லிஸ்ட்னு சொன்னா உங்களோட வீடியோவும்
இந்த லிங்க் யாராருக்கு அனுப்புறீங்களோ, இப்போ அன்லிஸ்ட் பண்ணி போட்டு இந்த வீடியோவை நீங்க சேவ் கொடுத்துட்டு இந்த லிங்க் அனுப்பிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்லயோ இல்லை வேறு யாருக்கும் அனுப்பினீங்கன்னா அந்த லிங்க்ஸை யார் வச்சிருக்கணுமோ அவை மட்டும் தான் பார்த்துக்கொள்ளலாம். பப்ளிக் இருக்கு. பப்ளிக்னா இந்த உலகத்துல யாருமே பார்த்துக்கொள்ளலாம். சரியா? பிரைவேட்னா நீங்க மட்டும், அன்லிஸ்ட்னு சொன்னா இந்த லிங்க்ஸ் வச்சிருக்கிறார்கள் மட்டும், பப்ளிக்னு சொன்னா இந்த உலகத்துல யாரும். இந்த பப்ளிக்லயே வந்து 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஷெடியூல் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது சில பேர் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அச்சோட்டா திங்கள் புதன் வெள்ளி 6 மணிக்குண்டா திங்கள் புதன் வெள்ளி 6 மணிக்கே வந்து கொள்ளும். அந்த டைம்ல இருந்து சொல்லி அவை அப்லோட் பண்ணி 6 மணிக்கு பப்ளிஷ் பண்ற இல்ல. இவை வந்து முதலே எடிட் பண்ணி எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு இப்போ 18ஆம் தேதி இந்த டைமுக்கு 3:30 AM வரும்னு சொன்னா நாங்க அந்த டைம் கிரவுண்ட் வந்துருப்போம். ஆனா எங்க வீடியோ பப்ளிக் ஆகும். அதுக்கு ரீசன் வந்து இந்த ஷெடியூல் அண்ட் பப்ளிக். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வந்து கொள்ளும். பேசிக்கான விஷயம் ஒரு வீடியோக்கு ரீச் ஆகிறது தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க போடுற இந்த ஹேஷ்டேக்கோட இந்த டிஸ்கிரிப்ஷன் வீடியோ பற்றி ஒன்று எழுதுங்க. அடுத்தது இதுல உள்ள டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ரேபிட் டெக்ஸ்ட்னு சொல்லி. ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாலே உங்களோட வீடியோ சரி. அடுத்து இந்த விசிபிலிட்டியில போயிட்டு இப்போதைக்கு நான் இதை அப்படியே பப்ளிக் பண்ண போறேன். ஷெடியூல் பண்ணாம அப்படி பப்ளிக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பப்ளிக் கொடுத்துட்டு நான் இப்போ பப்ளிஷ் கொடுத்துட்டேன். இப்போதைக்கு தம்ப்நெயில் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா? இப்போ பப்ளிஷ் ஆகிரும். ஆயிட்டுன்னு சொன்னா உங்களோட லிங்க்ஸை காப்பி பண்ணி முதல்ல உங்களோட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அப்படியானாக்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்கன்றது இந்த ரெக்கமெண்டேஷன். உங்களோட வீடியோஸை வந்து ஸ்டார்ட்ல ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஒரு வீடியோ பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு யாருமே பார்க்க போறது இல்லை. உங்களோட வீடியோஸ் நீங்க ஆர்கானிக், அதாவது ஆர்கானிக்னு சொன்னா உங்களோட வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணிட்டு அப்படியே விட்டீங்கன்னா காலப்போக்கில் யூடியூபே அதை கொண்டு போய் சேர்க்கும் அந்தந்த ஆடியன்ஸ்க்கு. இப்போ ஒரு ஆளுக்கு டிராவல் பிடிக்காம நீங்க அவர்கிட்ட கொண்டே காட்ட காட்ட இந்த வீடியோஸ் அதை பார்க்காம விட்டுச்சுன்னு சொன்னா யூடியூப் நினைக்கும். யூடியூப்ன்றது ஒரு மெஷின், ஒரு அல்கோரிதம். ஒரு ஆள் வந்து கோட் பண்ணியிருப்பார். அப்ப வந்து உங்களோட வீடியோல வந்து எந்த விஷயமுமே இல்லை எனக்கு என்ன நீங்க அனுப்பின ஃப்ரெண்ட்ஸை பார்க்கிறேன்னு சொன்னா யூடியூப் அல்கோரிதமுக்கும் உங்களோட வீடியோல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அதை புது ஆட்களுக்கு கொண்டே காட்டாது. அதால வந்து நீங்க உங்களோட வீடியோவை பப்ளிஷ் பண்ணி போட்டு அப்படியே விட்டுருங்க. வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணினா அப்லோட் பண்ணிட்டு பப்ளிக் பண்ண வரைக்கும் எல்லாருக்கும் விளங்கிட்டு தானே. சரி, இப்போ நாங்கள் வீடியோ அப்லோட் பண்றதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க ஆர்கானிக்கா விட்டுருங்க. யூடியூப் அல்கோரிதத்தை அதை பார்த்துக்கொள்ளும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் எந்தெந்த ரீஜன்ல பார்க்கணும்ன்றதை கூட நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இதுல ஒரு குறிப்பிட்ட டைம் ஆயிட்டு அப்படியே அதை காட்டல. இதுல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, யூகே இப்படியான கண்ட்ரீஸ்ல இருந்து உங்களோட வீடியோஸை கட்டாயமா பார்த்துக்கொள்ளணும். அதால வந்து யூடியூப் அல்கோரிதமே எந்தெந்த ஆடியன்ஸ்க்கு கொண்டே சேர்க்கணும்ன்ற டியூட்டியை அல்கோரிதமே பார்த்துக்கொள்ளும். அதில் வந்து நீங்க ஷேர் பண்றதை கொஞ்சம் குறைச்சு கொண்டா நல்ல மட்டும் தான் இந்த ரெக்கமெண்டேஷன். ஆர்கானிக்கா வர்ற ஆடியன்ஸ் தான் எப்பயுமே நிலைச்சிருப்பாங்க. மற்றது சப்ஸ்கிரைப் பண்ற ஆட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப டிராவல்ல வந்து பேக்பேக்கர் குமார் வந்து கொஞ்சம் நல்ல ட்ரெண்டிங்ல இருக்காரு. அவருக்கு வந்து இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் ரேஞ்ச் கூட வர வியூஸ் வந்து கூட. அவரை விட்ட வீடியோஸ்ல எப்பயுமே மென்ஷன் பண்ணுவார். தன் வீடியோஸ் ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இந்த ஒரு 4-5 வீடியோஸ் பாருங்க, பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. ஏன்னா அதுல ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரேஞ்சுக்கும் உங்களோட வர வியூஸையும் வச்சு அல்கோரிதம் வந்து உங்களோட வீடியோவை பூஸ்ட் பண்ணும். கிட்டத்தட்ட மிஸ்டர் பீஸ் கூட ஒரு இதுல சொல்லியிருப்பார். அதில் வந்து உங்களோட வீடியோவை எப்பயுமே என்கேஜ்மெண்டா வச்சுக்கணும். உங்களோட ஒரு 10 நிமிஷம் வீடியோனா உங்களோட வீடியோவை 10 நிமிஷமும் ஓகே உங்களோட வீடியோவை 10 நிமிஷமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துக்கொள்ற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப தெரியுதா ஸ்கிரீன்? ஓகே, இதுல வந்து பாருங்க நான் சொன்ன விஷயம். சாதாரணமா ஒரு வீடியோக்குரிய இதுல போயிட்டு ஒரு வீடியோட ஆடியன்ஸை எங்கெங்கன்னு பார்த்துக்கொள்ளலாம். இதுல அனலிட்டிக்ஸ்ல போறீங்க, ஆடியன்ஸை கொடுக்குறீங்க. இதுல போயிட்டு எந்தெந்த ரீஜன்ல இருந்து பார்க்கணும்ன்றதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இந்த டேஷ்போர்டை நீங்க தரவா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல வர ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு முக்கியம். மேலா ஃபீமேலா இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆட்கள் பார்க்கணுமா, அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆட்கள் பார்க்கணுமா. இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 40,000 வியூஸ் வந்திருக்குது, 41,000 வியூஸ் வந்திருக்குது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஆட்கள் வந்திருக்கணும். அப்ப இந்த வீடியோல நான் உங்களுக்கு இந்த ஸ்ரீலங்காவில் செஃப்னால நடக்கிற ஒரு நியூஸ் சம்பந்தமா உங்களுக்கு அப்டேட் வேணும்னு சொன்னா நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தா இந்த பாசிபிலிட்டி கூடியிருக்கு. அதாவது 97% அன்சப்ஸ்கிரைப் ஆட்கள் வந்து இதுல கொஞ்சம் பேர் வந்து இந்த வீடியோல புதுசா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருக்கணும். இதுல 555 பேர் இந்த வீடியோ மட்டும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். அவர்கிட்ட எந்த ஏஜ்ல இருந்து பாக்கிறேன் இந்த விஷயங்களை நீங்க கட்டாயமா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு தான் இந்த டேஷ்போர்ட் இருக்கு. டேஷ்போர்ட்ன்றது ஒரு கிரியேட்டர் கூடியது. அதை மேக்ஸிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்போ வந்துட்டு இதுல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்றத கட்டாயமா கேட்டுக்கொள்ளுங்க. இது வந்து ஸ்டார்ட்ல உங்களுக்கு உரிய டேஷ்போர்ட்ல நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கல நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மொனிடைஸ்ன்ற ஒரு ஆப்ஷனே காட்டி இருக்காது. இப்போ நாங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கல இதுல 4 ஆப்ஷன் காட்டுது. செலக்ட் ஃபைல் கொடுக்குறேன். இந்த ஃபைலை அப்லோட் கொடுத்துட்டு இப்போ இதுல டீடைல் வீடியோ எலிமெண்ட்ஸ் செக் விசிபிலிட்டி காட்டுது. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மொனிடைசேஷன் ஆயிட்டுதுன்னா அதுக்கு பிறகு இதுல ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா டாட் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொனிடைசேஷனுக்கான ஒரு 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 டேப்புமே இருக்கும். அந்த டேப்ல வந்து உங்களோட வீடியோல எங்க இந்த இடத்துல ஆட்ஸ் வர வேணும் என்ற ஆப்ஷன்ஸை நீங்க கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளவு தான் பேசிக்கான விஷயம். இப்போ சேனல் கிரியேட் பண்றது, எப்படி வீடியோ அப்லோட் பண்றது, இல்லை எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸா வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு இங்கிலீஷ் சேனல் எடுத்துக்கொள்ளுங்க. இங்க ஸ்ரீலங்காவில் சரி, அதாவது ஸ்ரீலங்கான்னு பார்க்காம இந்தியான்னு பார்க்காம உங்களுக்கு ஓல் ஓவர் த வேர்ல்டுல
ஒரு கண்டென்ட் வந்து புதுசா இருக்கும். இப்ப ஏஎஸ்ஆர்எம் வீடியோஸ். ஏஎஸ்ஆர்எம் ஃபுட் ஈட்டிங்ன்னு சொல்லியிருக்கு. இப்ப இதெல்லாம் இங்க இல்லை என்றதுக்காக நீங்க பயப்பட்டு இத ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்க தேவையில்ல. இத வந்து நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப இந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு இடத்துல போயிட்டு நல்ல ஒரு மைக் இருந்துச்சுன்னா, இவர் வந்து சாப்பிடுறது மட்டும் தான். ஓகேவா? இப்படி உங்களுக்கு ஒரு புதுசா இருக்கணும். இந்த தமிழ் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிலேயே இல்லாத ஒரு விஷயத்த நீங்க கொண்டு ஈஸியா சக்சஸ் ஆகலாம். இது நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். இத வந்து நீங்க எப்படி ஈஸியா சர்ச் பண்ணலாம்னு சொன்னா, இந்த எல்லா வீடியோஸையுமே நீங்க உங்களோட டூல்ல இருந்து சைன் அவுட் பண்ணுங்க. உங்களோட Google அக்கவுண்ட்ட இதுல இருந்து சைன் அவுட் ஆல் டிவைஸஸ் குடுங்க. அதாவது உங்களோட ஆல்ரெடி இருக்கிற சேனல்ல நீங்க பார்த்த ஹிஸ்டரிய வச்சு தான் உங்களோட யூடியூப்ல வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதால வந்து புதுசா அ ஒரு வீடியோஸுமே உங்களுக்கு வராது. அதால வந்து நீங்க எல்லாத்தையுமே சைன் அவுட் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு யூடியூப்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரைவேட் விண்டோ மாரி தான் வரும். இப்ப நான் Brave வெப்சைட் போய் சொல்றேன். இப்ப இதுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்லிக் கொள்றேன். Brave வெப்சைட்க்கு போயிட்டு சாரி இதுல நான் சைன் இன் பண்ணியிருக்கிறேன். அதால வந்து இதுல சைன் அவுட் குடுத்துக் கொள்றேன். இப்ப சைன் அவுட் குடுத்துட்டோம்னா, இதுல உங்களுக்கு எதுவுமே காட்டல. என்னன்னா, உங்களோட சர்ச் ஹிஸ்டரி எதுவுமே இல்ல. அதால வந்து இப்ப நீங்க ஒரு டிராவல் சம்பந்தமா சும்மா சர்ச் பண்ணுங்க. சரியா? இப்ப சர்ச் பண்ணிட்டு திருப்ப ஒரு 2, 3 சர்ச் பண்ணினீங்கன்னா, இதுல புதுசா உங்களுக்கு கொஞ்சம் வீடியோஸ் ரெக்கமெண்ட் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படின்னா, இதுவரைக்குமே வேர்ல்டுல யாருமே அதாவது தமிழ் கம்யூனிட்டில இல்லாத கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் உங்களுக்கு காட்டும். அத வந்து நீங்க தமிழ்ல மாத்திட்டீங்கனாலே, உங்களோட சேனல் வந்து சக்சஸ் ஆகுறதுக்காக அதிகளவான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. ஓகே. இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த செஷன முடிச்சுக் கொள்ளலாம்.